ஓ என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே. நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே. என்னோடு நீ வை மியூசிக் எந்த ஏஜ்ல அது ஸ்டார்ட் ஆச்சு? என்ன விளையாடி என்ன விளைய சாங் யார் பண்ணப்போ தான் ராமான் சார் எனக்கு தெரிய வராங்க, உன்னி சார் வந்து தெரிய வர்றாரு எனக்கு. அப்படி தான் வந்து அந்த 5th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் சினிமா பாட்டு பாட ஆரம்பித்தேன். டுடே we have with us the one and only rock star Sam Vishal. Thank you so much ma'am. A rising star in the music industry. A mesmerizing voice that captivated and continues to captivate millions, an army of young and loyal fans. A famous social media star. Someone has the typical boy next door charm but combined with somehow a magnetic aura. He is someone with truly humble beginnings. No formal music training but has managed to scale heights and break many glass ceilings. So your latest song release I think was Engirene, so it had both you and Srinisha whom I really like in it. தாங்காத சோகம் நெஞ்சு தாங்கி கொள்ளுதே, நீங்கும் ஏன் பாரம் உன்னை சேரும் நேரமே. ஏங்குறேனே ஏங்குறேனே ஏங்கி உன்னால் தேய்கிறேனே, காயங்கள் நான் காண்கிறேனே, மாயம் நேர்ந்தால் சேர்கிறேன் உன்னை. Your first playback singer experience. நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா குட்டி ஸ்டோரி பாட்டை ரீல்ஸ் பண்ணிட்டு அப்போ ஈவினிங் போஸ்ட் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒரு கால், குட்டி ஸ்டோரி பாட்டோட தெலுங்கு கன்னடா பாடணும் இது அணி கேட்க சொன்னார். ஃப்ரீயா நீங்கள் இன்னைக்கு மற்ற லாங்குவேஜில் பாடும்போது அந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் எப்படி வரும்? தாமரை மேம்கிட்டலாம் மாட்டணும்னு வைங்களேன், அவங்க இப்போ கூட சொல்லுவாங்க உன்னோட தமிழ் டீச்சர் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லணும், தாமரைன்னு சொல்லணும், வேறு யாரும் சொல்லக்கூடாது. சிவாங்கி பிடிக்குமா ஸ்ரீனிஷா பிடிக்குமான்னு டிப்ளமேட்டிக்காக யூ செட் ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் எனக்கு, வேறு வேறு விதத்தில் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாரும்ட்டுன்னு. அப்போது உங்கள் ஃபேமிலி ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட்டுன்னு சொல்லியிருக்கீங்க, ஹவு டு தே ரியாக்ட்? முகம் காட்டு நீ முழுவெண் பனி தான். எனக்கு பாடிக்கிட்டே இருக்கும் போது பனி வருமா மதி வருமா பனி வருமா மதி வருமான்னு ஓடும். Love at first sight, do you really believe in it, yes or no? எனக்கு நோ. Love marriage or arranged marriage? Do you read your comments on social media? படிப்பேன், எல்லாத்தையுமே படிப்பேன். Favorite music director? ராமான் சார் ரொம்ப பிடிக்கும், ராஜா சார் பிடிக்கும், அனிருத் அண்ணா பிடிக்கும், அப்புறம் எனக்கு வந்து சந்தோஷ் நாயகன் சார், யுவன் சார். ஐயோ யுவன் சாரை மறந்துட்டேன், யுவன் சார். ஆமாம். Hello and welcome to Familiarize, Stars on Familiarize. Welcome Sham. Thank you so much ma'am. ஸோ தேங்க்யூ வெரி மச் ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் ஃபார் அக்செப்டிங் மை இன்விடேஷன். ஏன்னா வந்துட்டு நீங்கள் பண்ணுறது எல்லாமே வந்து பெரிய பெரிய ஷோஸ் அண்ட் எல்லாமே. ஸோ திஸ் இஸ் அ வெரி ஸ்மால் பாட்காஸ்ட். ஸோ இதுக்கு வரதுக்கு வந்துட்டு ஒத்துக்கிட்டதுக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் தேங்க்யூ சொல்லணும். தேங்க்யூ ஸோ மச். நான் தான் உங்களுக்கு சொல்லணும் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. அண்ட் உங்களை நான் ஃபஸ்ட்டு பார்த்தது இஃப் யூ ரிமெம்பர் வந்து அஃப்கோர்ஸ் இன் பர்சன்ட்டுன்னு was in the flight. அப்போ வந்துட்டு பை சான்ஸ் ஐ திங்க் இட் வாஸ் வி இன் அண்ட் அவுட் ஆஃப் மதுரை. காலையில் போயிட்டு ஒரு டெத்துக்காக வரும்போது வி வர் சிட்டிங் டுகெதர். நான் பக்கத்தில் யாருன்னே பார்க்கல, ஆனால் எப்போ தெரியுமா நான் கவனித்தேன் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்கன்னு சொல்லிட்டுன்னு. 4 பேர் உட்காந்துருந்தோம். எதிர்த்தாப்பில் ஒரு வயசானவர் உட்காந்துருந்தார். ஆஸ் யூஷுவல் நம்ம எக்ஸிட் டோர் கிட்ட வந்து உட்காரும் போது வந்து ஏர் ஹோஸ்டஸ் சொல்லுவாங்க வந்துட்டு இந்த இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், அது இங்கிலீஷா தமிழா அப்படின்னு அவங்க கேட்பாங்க. இஸ் எவ்ரி ஒன் கம்ஃபர்டபுள் வித் இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அப்போ வந்து அவர் ரெஸ்பாண்ட் பண்ணல அந்த வயசானவர். அப்போது யூ டோல்ட் இல்லை நீங்கள் சொல்லுங்கள், ஐ வில் டெல் ஹிம் அப்படின்னு சொல்லிட்டு யூ டோல்ட். அப்போ தான் ஐ நோட்டிஸ்ட் ஹூ வாஸ் சிட்டிங் நியர் மீ ஈவன் பிகாஸ் ஐ வாஸ் என்க்ராஸ்ட் இன் சம்திங். பிகாஸ் எனக்கு ஒருத்தரை வந்து ஃபர்ஸ்ட் 2 குவாலிட்டிஸ் ஐ ரியலி லைக் இன் அ பர்சன்னா
how kindly they treat others. That is very very important to me. And எவ்வளோ வந்து ஒருத்தங்க வளர்ந்தாலும் அவங்க எப்படி ஹம்பிளாக இருக்காங்க அதே மாதிரி சிம்பிளாக இருக்காங்கன்னு சொல்லிட்டு these are two qualities I think really make a good human being in the. So I think you have both those qualities. So Thank you, ma'am. Thank I'm that is something I really wanted to point out. அப்போ தான் நான் பார்த்தேன். And then we got talking and somehow வந்துட்டு some common Samsudin. connections இருந்தது. இன்னொரு சாம் வந்து தெரிஞ்சது இருந்தது. So and that's how we got acquainted ன்னு சொல்லிட்டு சொல்லணும். ஸோ வை மியூசிக்? எல்லாருக்கும் ஒரு ஃபர்ஸ்ட் லவ் இருக்கும். ஐ திங்க் யுவர் ஃபர்ஸ்ட் லவ் இஸ் மியூசிக் அப்படின்ட்டுன்னு. எந்த ஏஜில் அது ஸ்டார்ட் ஆச்சு? நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் அந்த ஸ்கூலில் நான் கிறிஸ்டியன் ஸ்கூலில் தான் படித்தேன், சேக்ரட் ஆர்ட்னு சொல்லிட்டு தஞ்சாவூரில். அப்போது ஸ்கூலில் காம்படிஷன்லாம் நடக்கும். இப்போ காஸ்பிள் சாங்ஸ் மட்டும்தான் பாடணும். அப்போது வீட்டில் வந்து அவங்களே தான் பாட சொன்னாங்க. பாடுறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு லேசான காரியம்னு ஒரு சாங் இருந்தது, அது பாடி ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கினேன் இது ஸ்கூலில். அப்படியே ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு 3rd 4th ஸ்டாண்டர்ட் படிக்கிறப்போ அங்கே ஸ்கூலில் வந்து கொயர் இருப்பாங்க, அதில் நான் மட்டும்தான் பையன், மற்ற எல்லாமே பொண்ணுங்களாக இருப்பாங்க. அப்போது சிஸ்டர் சொல்லுவாங்க, இவன் நீங்கள் இது பாட்டு கற்றுக்க வைங்க, நல்லா பாடுறான் அப்படின்னு சொன்னால், டேடி அதெல்லாம் வேணாம், இது கிறிஸ்டியன் பாட்டு பாடுற வரைக்கும் ஓகே, அதெல்லாம் மாறிட்டானா அப்புறம் இப்படி எப்படியோ போயிடும் லைஃபு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபஸ்ட்டு நான் அதை முடிச்சுட்டு நான் வந்து ஒரு நாள் காரில் போயிட்டுருந்தோம், நான் டேடி எல்லோரும் எங்களோட பாட்டி வீட்டுக்கு போயிட்டுருக்கப்போ என்ன விளையாடி என்ன விளைய சாங் வந்து கேட்டோன்னே, என்ன அந்த பாட்டு புதுசாக அப்போ தான் சினிமா சாங்லாம் கேட்குறேன். என்ன விளையாடி என்ன விளைய கேட்டோன்னே பயங்கரமாக இருக்கே, யார் பாட? அப்போ தான் ராமான் சார் எனக்கு தெரிய வராங்க, உன்னி சார் வந்து தெரிய வர்றாரு எனக்கு. அதை தான் ஃபஸ்ட்டு நான் பாடின ஒரு எந்த கிளாஸ்? இது வந்து ஒரு 5th ஸ்டாண்டர்ட் அந்த ஒரு இதில் அதில் இருக்கும். சாரி 6th. அது வரைக்கும் டிவியே காமிக்கலையா அவங்க வீட்டில்? டிவி படம் பார்த்துருக்கேன், இந்த பாட்டெல்லாம் பாடவே விட மாட்டாங்க. ஓகே, பாடுறது அப்படிலாம். ஆனால் சும்மா நான் பாடிட்டு இருப்பேன் வீட்டில். எங்கள் அத்தைக்கெலாம் ரொம்ப பிடிக்கும், டேய் சூப்பர் சிங்கர் போட அப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போவே இருந்ததா சூப்பர் சிங்கர்? வீட்டில் அத்தைலாம் பார்ப்பாங்க. அப்போது எங்கள் வீட்டில் பார்க்க மாட்டாங்க, பட் எங்கள் அத்தை ஜூனியர் தான் அப்போ போயிருக்கணும். ஆமாம், ஜூனியர் சீனியர் மாறி மாறி போயிட்டு இருந்தது. அப்போ பரத்தோட சீசன், பரத் இருக்கார்ல, அவரோட சீசன் அவர் he was also in super singers junior ஜூனியர்ல வந்தார், சீனியர் வந்தார். ஓகே. ஸோ அப்படி தான் வந்து அந்த 5th ஸ்டாண்டர்ட் அப்போ தான் சினிமா பாட்டு பாட ஆரம்பித்தேன். அப்புறம் எங்கள் அக்காவோட கல்யாணம் நடந்துச்சு, அதில் ஒரு தடவை ஸ்டேஜில் பாடினேன். அப்போலேருந்து நல்லா பாடுறடா, பாடுன்னு சொன்னோன்னா நமக்கே ஒரு ஆசை வந்துருச்சு, ஓகே பாடலாம். அப்படி தான் வந்து ஆரம்பிச்சது. பட் டிட் யுவர் பேரண்ட்ஸ் அக்ரி அதுக்கப்புறம்? பட் நீங்கள் ஏதாவது ஃபார்மல் மியூசிக் கிளாஸஸ்ன்னு போனீங்களா, இல்லை அப்படியே தானா செல்ஃப் தாட் தான் அப்போ? ஆமாம், அவங்க வந்து என்னை படிக்க வைக்கிறதுக்கு நிறையா அவங்க பண்ணாங்க. ஆனால் நான் படிக்கணும்னு ஆசைப்பட்டதுக்கு அவங்க வந்து வேணாம். இனிஷியலி பயம் இருக்கும் எல்லாருக்குமே. மற்றபடி அவங்க எல்லாமே எனக்கு வந்து இது பண்ணலைன்னு நான் எதுவுமே சொல்ல மாட்டேன், எல்லாமே பண்ணாங்க எனக்கு. படிப்பு சம்மந்தமாக என் லைஃப்பில் எது பண்ணால் நல்லா இருக்கணும்னு அவங்க நினைக்கிறாங்களோ, எனக்கு எது கரெக்டாக இருக்கும்னு அவங்க நினச்சாங்களோ அதை பண்ணணும்னு நினச்சாங்க. பட் எனக்கு என்ன பிடிக்குது என்ன பிடிக்கலை அப்படின்றத வந்து அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுக்கு எனக்கு சில வருஷங்கள் ஆச்சு. காலேஜ் முடிச்சு தான் அவங்களுக்கு தெரியவே வந்து. தட்ஸ் வெரி ட்ரூ. பிகாஸ் எல்லார் அப்பா அம்மாவும் வந்துட்டு பயப்படுறது என்ன, எங்களுக்கெல்லாம் ஐ மீன் ஐ பிலாங் டு த பிஃபோர் ஜெனரேஷன். ஸோ தெரிஞ்சது வந்து வாஸ் ஒன்லி மெடிசன் இல்லை இன்ஜினியரிங், ரெண்டுத்தில் தான் எங்களுக்கு ரொம்ப லிமிட்டடாக இருந்தது நாலேஜ். ஸோ எங்கள் அப்பா அம்மா டாக்டர், நான் டாக்டர் ஆனேன், அது வேறு எதுவுமே ஆப்ஷன்ஸ் இல்லை. ஆனால் உங்களுக்கு இப்போ இருக்க ஜெனரேஷன் லைக் ஆப்ஷன்ஸ் ஆர் அன்லிமிட்டெட்ல, ஸ்கை இஸ் த லிமிட், என்ன வேணால் நம்ம கற்றுக்கலாம், என்ன வேணால் ஆகலாம், நிறைய ட்ரீம் பண்ணலான்ட்டுன்னு. பட் எல்லா அப்பா அம்மாவும் ஆஸ் யூஷுவல் என்ன ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு ஸ்டெடி சேலரி இல்லை. அண்ட் இந்த சினிமான்னு போனாலே எவ்வளோ பேரோட வாழ்க்கை அதில் வந்துட்டு வேஸ்ட் ஆகிருக்கு, போயிடுமோ, அதெல்லாம் தான் ஐ திங்க் காமன் கன்சர்ன்ஸ் விச் பேரண்ட்ஸாக ஐ திங்க் தே ஹேவ் அப்படின்ட்டுன்னு. அண்ட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் சப்போர்ட் பண்ணுறதுக்குங்கிறது கொஞ்சம் அந்த இனிஷியல் தயக்கம் இருக்கலாம். சோஷியல் மீடியா இந்த படங்கள்லாம் பார்க்குறாங்கல்ல, ஸோ பார்த்தோன்னா ஓகே இன்னொரு லைஃபோட பெர்ஸ்பெக்டிவ் இன்னொன்றும் இருக்குது அப்படின்றது இப்போ நிறைய பேருக்கு புரியுது, கொஞ்சம் கொஞ்சமாக புரியுது. அப்போ வந்து உங்களோட டைமில் வந்து இன்ஜினியரிங் டாக்டரில், என்னோட வீட்டில் வந்து எங்கள் டேடி வந்து இன்ஸ்பெக்டரு, மம்மி வந்து ஸ்கூல் பிரின்சிபல். டேடிக்கு வந்து என்ன ஐஏஎஸ் ஆக்கணும்னு ஆசை, மம்மிக்கு டாக்டர் ஆகணும்னு ஆசை. ஸோ அப்படி போயிட்டு இருந்தது. அதுவே எனக்கு அதிலே வந்து கன்ஃபியூஷன். நான் ஒரு டைமில் வந்து ஸ்கூலுக்கு போகிறதே எனக்கு வேணாம் அப்படின்னு நான் நிப்பாட்டிட்டு எங்கள் அத்தை வீடு, எங்கள் அத்தை தான் பயங்கர சப்போர்ட்டில். உங்கள் அப்பாவோட சிஸ்டர்? ஆமாம், அப்பாவோட சின்ன அக்கா, அவங்க ஹுப்ளியில் இருக்காங்க கர்நாடகாவில். அங்கே போயிட்டு உட்காந்துட்டேன் ஒரு மாதம். நான் ஸ்கூலுக்கெலாம் வரல. நீங்கள் எனக்கு சொல்கிறத நீங்கள் ஏதாவது கொஞ்சமாவது ஒத்துக்கிட்டா தான் உண்டு அந்த மாதிரி. என்னை வந்து ஒரு மியூசிக் ஸ்கூலில் சேர்த்து விடுங்க, அப்போ தான் நான் வருவேன், இல்லைனா வரமாட்டேன்
அப்படின்ட்டு ஒரு 2 மாதம் உட்காந்துக்கிட்டேன். அப்புறம் மெடிக்கல் காலேஜ் இருக்குது தஞ்சாவூரில். அங்கே எங்களோட இன்னொரு அத்தை, ஐ மீன் அத்தைன்னு நான் சொல்லுவேன், ஏன்னா சின்ன வயசுலேருந்து அப்படி கூப்பிட்டேன். பட் ஆனால் அவங்க பாட்டி தான் வரணும் ஆக்சுவலாக. ஸோ அவங்க வீட்டில் போயிட்டு கொஞ்ச நாள், ஏன்னா அங்கே வந்து எங்கள் அண்ணன் 2 பேர் இருந்தாங்க, பிரபு அண்ணன், அர்ஜுன் அண்ணன் சொல்லிட்டு. அவங்க அங்கே வீட்டில் கோச்சிக்கிட்டு ஒன்று அங்கே போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் இருந்தேன். அப்புறம் கர்நாடகாவில். இது எந்த வயசில்? இது வந்து கரெக்டாக 11th ஸ்டாண்டர்டில். என்னை சேர்த்தே விடுங்க. 12th நான் எழுத மாட்டேன். சரி, ஸ்ட்ரைக் ஒர்க் ஆச்சா? ஒர்க் ஆகல. நான் பண்ணேன். அப்போது அது மாதிரி நீ வா ஸ்கூல் முடிச்சிரு, ஸ்கூல் முடிச்சுட்டு நீ என்ன பண்ணுமோ பண்ணுன்னு சொல்லி வர வச்சாங்க. இந்த டைமில் வந்து என்னோட மிஸ் ஒருத்தவங்க இருந்தாங்க, லூர்து மேரி மிஸ்ன்னு சொல்லிட்டு, சுவாலஜி மிஸ். அவங்க தான் வந்து, தம்பி நீ படித்து மட்டும் முடிச்சிரு, அப்புறம் நீ பாடு அப்படின்னு சொல்லிட்டு. சரி, ஸ்கூல்லே ஒரு மிஸ் அப்படிலாம் கிடைக்கிறது வந்து அவங்க பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணி படிக்க வச்சாங்க. நான் படித்து 12th முடிச்சிட்டேன். ஸோ பிடிக்கல அவ்வளவா, ஸ்டடீஸ்ன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லை? ஸ்டடீஸ் இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ல மாட்டேன். பட் ஆனால் வந்து ஸ்டடீஸ் மட்டும்தான் அப்படின்னு அவங்க சொன்னதை என்னால் அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஏன்னா மனசில் வந்து இப்போது சின்ன வயசில் நல்லா பாடணும், அவங்களே வந்து பாட வச்சுட்டு நீ பாடவே கூடாதுன்னா இது மாதிரி வழி வேலை ப்ரொஃபஷ்னலாக அதை எடுக்கக்கூடாது அப்படி. எங்கள் வீட்டில் வேறு பயங்கர ஸ்பிரிச்சுவல், மீன் கடவுள் பாட்டு மட்டும்தான் பாடணும், மற்றெல்லாம் பாடக்கூடாது அப்படின்னு. பட் அது ஒரு வேலை தான் அப்படின்றப்போ அது இப்போ தான் உங்களுக்கு வந்து நம்ம மாற மாட்டோம் இதில் போய் என்ன பயம் இருக்கும் எல்லாருக்கும் ஆஸ் பேரண்ட்ஸ். அது நம்மள வந்து பேரண்ட்ஸ் ஆகும்போது தான் நம்மளுக்கு தெரியும். ஆனால் வந்து பசங்க எங்கேயா கெட்டு போயிடுவாங்களோ அப்படின்னு ஒரு பயம் இல்லை அப்பா அம்மாவுக்கும் இருக்கும் இல்லை. அண்ட் வென் யூர் சேயிங் தே டோன்ட் ஹேவ் மச் எக்ஸ்போஷர், அவ்வளோ ஒரு க்ளோஸ்ட், அந்த நிறைய அந்த ஒரு சிம்பிள் ஒரு ரிலீஜியஸ் ஃபேமிலினா அந்த பயம் இன்னமே இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ஒரு கன்ஃபியூஷன் இருந்த டைமில் தான் வந்து நான் ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன் நிறையா. என்ன நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு பாயிண்ட் வந்து இது வந்து காலேஜ் முடிச்சுட்டு வர ஒரு விஷயம், ஐயோ என்னடா பண்ண போகிறோம். அது வந்து 11th ஸ்டாண்டர்ட்லேயே நான் யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். என்னடா நமக்கு பிடிச்சதே பண்ண விட மாட்டாங்களே, என்ன பண்ணுறதுன்னு யோசிச்சுட்டு ஒரு நாள் உட்காந்துருக்கப்போ தான் எங்கேருந்தே தெரில ஒரு வசனம் வந்து என் தலையில் விழுந்தது. பைபிளில் மீகா 7:15, எகிப்து தேசத்திலிருந்து புறப்படும் போது இஸ்ரவேல் மக்களை காண செய்தது போல் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் அப்படின்ற ஒரு வசனம் என் தலையில் வந்து விழுந்தது. நான் எடுத்து படிச்சுட்டு அப்போது நம்ம பண்ண ப்ரேயருக்கு இது ஒரு ஆன்சராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அதை மனசு அப்படியே எடுத்து வச்சுருந்தேன். அந்த இதை வச்சுருந்தேன். ஸ்கூல் முடித்தேன், காலேஜ் போனேன். காலேஜில் வந்து பேண்ட் எதுவுமே கிடையாது. லோயலால. What did you do there? இங்கிலீஷ் லிட்ரேச்சர் போனேன். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் ஏன் எடுத்தீங்க? அதுவும் மம்மி சொன்னாங்கன்றதுனால தான் எடுத்தேன். Because she wanted you to become a doctor நாங்க. சரி, அது மாறிடுச்சு. ஸ்கூல் பிரின்சிபல் why இங்கிலீஷ் லிட்ரேச்சர் முடிச்சிட்டா ப்ரொஃபசர் ஏதாவது கவர்மெண்ட் எக்ஸாம் படிச்சு ஐ மீன் ஐஏஎஸ் ஐபிஎஸ் அது மாதிரி போகலாம் அப்படின்றது தான் அவங்க பிளான். பட் ஆனால் நான் விஸ்காம் எடுக்கணும்னு நினச்சேன். ஆமாம், லோயலால வந்து விஸ்காம் இஸ் வெரி ஃபேமஸ் ஆல்சோ. விஸ்காம் கிடச்சிருச்சு எனக்கு. கிடச்சிட்டு வீட்டில் அங்கே உள்ள ஒருத்தர் சீனியர் வந்து ஃபேமிலி ஃப்ரெண்டு, அவர் சொல்லிட்டாரு இது மாதிரி இது பண்ணலன்னா கரெக்டான சான்ஸ் கிடைக்கலன்னா ஃபோட்டோ கடை தான் வச்சுட்டு உட்காரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாரு. அதனால் அது அவங்களுக்கு மண்டையில் பயங்கரமாக பதிஞ்சிருச்சு. இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சேர்ந்துரு அப்படின்னாங்க. சேர்ந்துட்டு ஓகே நம்ம தான் ஏதாவது பண்ணியே ஆகணும், இனிமேல் எதுவும் நம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு நிறையா பாட்டு கேட்க ஆரம்பித்தேன். இங்கிலீஷு, தமிழ், மலையாளம், தெலுங்கு எல்லா பாட்டும் கேட்க ஆரம்பித்தேன். நானே என்னால் என்னென்ன விஷயங்கள்லாம் அக்வயர் பண்ண முடியுமோ கேட்குறது மூலியமாக அப்போது கற்றுக்கிட்டுன்றத விட கேட்டு அதில் என்னோட விஷயம் என்ன ஆட் பண்ண முடியும் அப்படின்றத பார்த்து நான் அப்படி தான் நானே தான் வந்து எல்லாமே கற்றுக்கிட்டேன். காலேஜ் வந்து அது வந்து எனக்கு ஒரு இந்த இது கல்ச்சுரல்ஸ்லாம் நடக்கும்ல, ஸோ அது வந்து எனக்கு ஒரு ப்ராக்டிஸ் பீரியடாக இருந்தது. எல்லா காலேஜ் கல்ச்சுரல்ஸும் போய் பெர்ஃபார்ம் பண்ணுறது. டெஃபினெட்லி அங்கே பெரிய ஒரு ரொம்ப ஒரு நல்ல ஒரு சான்ஸ் இருக்கும் டு ப்ரூவ் யுவர் செல்ஃப். இந்த மாதிரி தான் எல்லாம் தேடிட்டு இருப்பாங்க. ஆல் கிராஸ் கல்ச்சுரல்ஸ் அங்கே நிறைய பேர் போவீங்கல்ல முன்னாடி. இன்டர் காலேஜ் கல்ச்சுரல்ஸ்லாம் இருக்கும். பட் அதுலேயுமே பாலிடிக்ஸ்லாம் இருக்கும். நான் ஸ்டேஜ் ஏறுறப்போ வந்து பாடிட்டு இருக்கும் போதே அவங்க சம்டைம்ஸ் வந்து இந்த காலேஜை ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு இதில் இருப்பாங்க. ஸோ அதனால் எனக்கு மைக்கெல்லாம் ஆஃப் பண்ணியிருக்காங்க, டைம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லி இதெல்லாம் பண்ணியிருக்காங்க. எல்லாமே அந்த ஒவ்வொரு ஸ்டேஜும் தான் எனக்கு அந்த ஸ்டேஜ் மேலே இருக்கிற பயத்தை எடுத்துச்சு, அதுக்கான ரெஸ்பெக்டையும் கொடுத்துச்சு, எனக்கு தெரிய வச்சிச்சு. அந்த ஸ்டேஜோட ரெஸ்பெக்ட்னா பயம் என்ன அப்படின்றத வந்து அங்கே தான் நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ க்ரௌடுக்கு முன்னாடி பாடி 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 அவங்க எப்படி இருந்தால் வந்து என்ஜாய் பண்ணுறாங்க, நம்மளை எப்படி பார்க்கணுன்னு அவங்க ஆசைப்பட்றாங்கன்றதெல்லாம் எனக்கு காலேஜ்லேயே வந்து ஒரு ஐடியா கிடச்சிச்சு. ஸோ ஸ்டேஜில் நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. அப்படியே வந்து முடிஞ்சது. எனக்கு தீபன்னு ஒரு ஃப்ரெண்டு கிடச்சான் காலேஜில்.
ட்ரம் சிவமணி சார் இருக்கார்ல, அவரோட தம்பி பையன் அவர். காலேஜில் ஒரு டைமில் வந்து நான் தங்கியிருந்த வீட்டில் வந்து நான் ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு நான் வந்து லேட்டாக வரேன். ப்ராக்டிஸ் முடிச்சுட்டு, ஏன்னா ஸ்டுடியோ கிடையாது நமக்கு, வெளில ரெண்ட் எடுத்து தான் பண்ணணும். லேட்டாக வரேன், வரப்போது அவங்க சாப்பாடு இல்லை, வெளில போய் சாப்பிடு, அது மாதிரிலாம் சொல்லுவாங்க. வீட்டில் ஆமாம், ஒருத்தவங்க அப்போ அவரும் தஞ்சாவூரா? தஞ்சாவூரில் இது சென்னையில் நான் ஒருத்தவங்களோட இதில் தங்கியிருந்தேன். அவங்க வந்து அப்புறம் செட் ஆகலைன்னு சொல்லி போக சொல்லிட்டாங்க. அப்போ வந்து தீபன் தான் நான் எங்கள் வீட்டில் தங்க வச்சுக்கிறேன்னு சொல்லி அங்கே அழைச்சிட்டு போய் தங்க வச்சான். காலேஜ் 3rd இயர் போயிட்டு இருந்தது. முடிக்கிறப்போ சூப்பர் சிங்கரோட ஆடிஷன்ஸ் வந்தது. நம்ம தான் கற்றுக்கவே இல்லை, எதுக்கு அதெல்லாம் பற்றி யோசிக்கணும்னு சொல்லிட்டு விட்டேன். தீபன் என்ன பண்ணியிருக்கான், என்னோட வீடியோஸ், நான் இன்ஸ்டாகிராமில் போட்ட வீடியோஸ் எல்லாத்தையுமே ஆடிஷன். நீங்கள் எப்போ இன்ஸ்டாகிராமுக்கு வந்தீங்க? லாங் பிஃபோர். செகண்ட் இயர்லேயே. அப்போலாம் வந்து வேற ஒரு அக்கௌண்ட் வச்சுருந்தேன். லைட்டெல்லாம் ஆஃப் பண்ணிட்டு இருட்டில் வந்து பிளாக் ஸ்க்ரீன் சிங்கிங் திஸ் சாங் அப்படின்னு போட்டு அந்த சாங் போட்டு பாடிவேன். நமக்கு ஒரு மாதிரி ஷையாக இருக்கும், ஸ்டேஜில் பாடுறது. பட் ஆனால் வீடியோலாம் ஏதாவது பார்த்து ஏதாவது சொல்லுவாங்க அப்படின்றனால ஸோ அதை நான் வந்து இது பண்ணவே இல்லை. நான் லைட்டு போட்டுலாம் போனால் இருட்டில் வந்து சும்மா வாய்ஸ் மட்டும் இருக்கிற மாதிரி போட்டுட்ருந்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக சாங்ஸ்லாம் போட ஆரம்பிச்சு. அந்த வீடியோலாம் வந்து சூப்பர் சிங்கருக்கு ஆடிஷன்ஸ் அனுப்பிச்சிருக்கான், அவன்கிட்ட சொல்லவே இல்லை. திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து எனக்கு மெசேஜ் வருது, இது மாதிரி நீங்கள் வந்து அடுத்த ரவுண்டுக்கு செலக்ட் ஆகிட்டீங்க. நான் என்னத்துக்கு செலக்ட் ஆனேன், நான் எதுவுமே பண்ணலையே, நான் எதுவுமே அனுப்பலையே. அப்போ தான் பார்த்தா இவன் வந்து வீடியோ அனுப்பிச்சிருக்கான், என் நம்பர்லாம் கொடுத்துருக்கான். அவன் வந்து மச்சான் நீ எப்படியும் பண்ண மாட்டேன்னு தெரியும், அதான் உனக்கு பதிலாக நானே போட்டேன். அது வந்து அப்புறம் செலக்ட் ஆனேன், ஆடிஷன் போனேன். கரெக்டாக என்னோடய ஃபைனல் எக்ஸாமு இன்றைக்கி நடக்குதுன்னா நாளைக்கு ஷூட் எனக்கு. ஸோ ஃபைனல் எக்ஸாம் முடிச்சுட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஆமாம், ஐ மீன் சாரி, நாளைக்கு காலையில் வந்து எக்ஸாமு, மதியானம் எனக்கு ஷூட்டு. நான் முடிச்சுட்டு அந்த டைமுக்குள்ளார போயே ஆகணும். நீங்கள் தான் இங்கே எனக்கு கடவுள் ப்ரேயர் பண்ணுறேன், நீங்கள் கொடுத்த சான்ஸு நீங்கள் நடக்கணும்னு நினச்சா நடக்கும், நடக்காதுன்னொன்னே எழுதினேன். சரன்னு எழுதிட்டு கரெக்டாக ஒரு 2:30க்கெலாம் போயிட்டேன். நான் அந்த எக்ஸாம் போயிடும் ஏதோ கடமைக்கு எழுதிட்டு வந்தேன். பார்த்தா மார்க் ஷீட்டு 92% வந்துடுச்சு. எனக்கு ஒரே ஷாக்கு, வீட்டில் பயங்கர ஹாப்பி. சூப்பர் சிங்கர் அவங்க இது பண்ணவே இல்லை. எப்படி சொல்லாமல் கொள்ளாமல் திடீர்னு நான் போயிட்டா, சொல்லவும் இல்லை அவங்கள்ட்ட. போனீங்களா? இல்லை, அப்புறம் ஷூட் அப்போ தான் நான் கால் பண்ணி சொல்கிறேன், இது மாதிரி வர சொல்லியிருக்காங்க. அவங்க ஆடிஷன்ஸ்ன்னு நினச்சிட்டாங்க. அப்புறம் சொல்கிறேன் இல்லை டிவியில் அப்படின்னு சொன்னோன்னே ஷூட் முடிஞ்சுது. ஸோ அப்படியே அந்த ஜேர்னி, மீன் அந்த டைம் பீரியட் தட் வாஸ் சூப்பர் சிங்கர் 7 சீனியர் 2019ல உங்க கூட இருந்தது. அந்த டைம் பீரியட்ல யார்? நான், சிவாங்கி, புண்ணியா, மூக்குத்தி முருகன். ஸோ எல்லாமே ஐ திங்க் தே ஹவ் கம் அப் ஸோ மச். அதான் உங்களோட எரா ஐ திங்க் இட் கேன் பி இந்த பிசிஎஸ் வாட் எவர்ங்கிற மாதிரி. ஐ திங்க் வந்துட்டு பிஃபோர் எஸ்எஸ் ஆஃப்டர் எஸ்எஸ்ங்கிற மாதிரி கம்ப்ளீட்டாக மாறிடுச்சு. இட் கேவ் யூ அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் அண்ட் இட் கண்டினியூஸ் டு கிவ் அ ஹியூஜ் பிளாட்ஃபார்ம் டு ஸோ மெனி அமேசிங் டேலண்ட்ஸ். இல்லை இல்லாட்டி அது ஒரு சான்ஸாக எவ்வளோ பேர் கஷ்டப்படுறாங்க, அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க, பட் எல்லாருக்கும் ஒரு பிளாட்ஃபார்ம் அந்த மாதிரி அமையிறதுங்கிறது ஐ திங்க் இட் இஸ் ரியலி எக்ஸலென்ட். தேர் டூயிங் அ கிரேட் ஜாப். அதுதான் வந்து அப்படியே லைஃப்பை ஃபுல்லாக எந்தெந்த காலேஜுக்கெலாம் வந்து காம்படிஷனுக்கு போனோன்னா அங்கெல்லாம் கெஸ்ட்டாக கூப்பிட்டாங்க. அப்படியே ஒரே வருஷத்தில் அப்படியே தலைகீழ தான் மாறிடுச்சு. ஸோ அப்போ தான் அந்த வசனம் வந்து திரும்பவும் நான் எடுத்து பார்த்தேன், இது வந்து கைவிடல சொல்லிட்டு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு அப்படியே ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ டெஃபினெட்லி ஏதோ ஒன்று. அண்ட் யூ செட் யூ டர்ன் டு காட்னு, தட் இஸ் ஆல்சோ வந்துட்டு குட் திங். இல்லை சில பேருக்கு ஒரு ஆன்சர் கிடைக்கலங்கும் போது நிறைய பேர் யூ ஹேவ் ஸோ மெனி யங் ஃபேன்ஸ் என்ன பண்ணுவாங்க, ஒரு மாதிரி வெறுத்து போகும்போது தே டர்ன் டு அதர் திங்ஸ். வேறு விதமாக கெட்ட விதமாக தான் நம்ம போக தோணும். இல்லாட்டி இட் கேன் பி ஆல்கஹால், ஸ்மோக்கிங், ட்ரக்ஸ் அந்த மாதிரி போயிடுறாங்க நிறைய பேர் வெக்ஸ் ஆகி. பட் டர்னிங் டு அனதர் திங் அண்ட் பாசிட்டிவ்லி நீங்கள் அதை சேனலைஸ் பண்ணுறதுங்கிறதே இஸ் அ வெரி பிக் திங். மெயினாக என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா சின்ன வயசுலேருந்தே இது வந்து ஒரு ரிலீஜனாக அதை எனக்கு வந்து அவங்க சொல்லித்தரல, ஒரு டிசிப்ளினாக தான் வந்து அது எனக்கு சொல்லி தந்தாங்க. நீ என்ன பண்ணுறாலும் மேலேருந்து ஒருத்தவங்க ஒன்று பார்த்துட்டு தான் இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தாலே நம்ம கரெக்டாக இருப்போம், அந்த ஒரு பயத்தோடு இருப்போன்றதான் அவங்க சொன்னதுனால தான் சில விஷயங்களுக்கெலாம் நான் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகாமல் இருந்தேன். எல்லாமே பண்ணுவாங்க என் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே எல்லா இதுவும் இருக்குது. பட் ஆனால் எனக்கு சில விஷயங்கள் வந்து தேவையில்லைன்னு தோணும்ல. ஸோ அந்த மாதிரி தான் அதுக்கு வந்து என்னோடய பேரண்ட்ஸ்க்கு தான் நான் வந்து தேங்க்ஸ் சொல்லுவேன். நான் ஏன் வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக பிலீவ் பண்ணுவேன்னா, என்னோடய லைஃப்பில் நான் இப்போ நான் ஒரு மனுஷனாக 4-5 பேருக்கு தெரிகிறேன்,
ஒரு இதில் இருக்கேன் அப்படின்னா படிப்படியாக வந்து கடவுள் என்னை எடுத்துகிட்டு வந்திருக்காரு. அதை நான் வந்து கண்கூடாக சொல்லுவேன். நாங்கள் இருந்தது வந்து ஒரு ஓட்டு வீட்டில் இருந்தோம். அப்புறம் வாடகைக்கு வீட்டுக்கு வந்தோம், ப்ரேயர் பண்ணோம். அப்புறம் டேடி ப்ரேயர் பண்ணி ஒரு வீடு வாங்கினாங்க. அப்புறம் கார் வாங்கினோம். அப்புறம் கடன்லாம் இருந்தது, அது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக அடைச்சோம். அதுக்கப்புறம் நான் ஒரு கார் வாங்கினேன். ஸோ என்னோடய தங்கச்சி வந்து ஃபுல்லாக பயங்கரமாக படிக்க வச்சாங்க. இப்போ வந்து அவள் வந்து பிஹெச்டி பண்ணணுன்னு ஆசைப்பட்டா. பட் ஆனால் வந்து அவளுக்கு வந்து என்னன்னு தெரில, திடீர்னு வேணான்னு சொல்லிட்டு இப்போ அவள் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு படிச்சிட்டு இருக்கா. அப்புறம் இப்போ அதான் நான் ஒரு கார் வாங்கினேன். அப்புறம் இப்போ திரும்பி மம்மி டேடிக்கு வந்து பழைய காரை கொடுத்துட்டு வேறு ஒரு கார் ஒன்று வாங்கினோம். ஸோ படிப்படியாக வந்து என்னோடய வளர்ச்சியை வந்து என்னால் பார்க்க முடியுது. நான் மட்டும் வளரல, என்னோடய ஃபேமிலியும் சேர்ந்து Definitely வளர்றாங்கன்றப்போ. some power, but again also your talent, hard work and opportunity எல்லாமே இருக்கு. இன்னும் அதான் மக்கள் வந்து நம்மள இன்னும் மறக்காமல் அவங்க இன்னும் அந்த லவ்வை கொடுத்துக்கிட்டே இருக்கிறனால தான் நானும் சரி என்னோடய ஃபேமிலியும் இப்போ நல்லாயிருக்கும் அப்படின்னு நினப்பேன். அது வந்து கண்டிப்பாக டேடி மம்மி பண்ண ப்ரேயர்ஸு, நான் பண்ணுற ப்ரேயர் தான் அது. வெரி நைஸ். அண்ட் உங்களுக்கு ஐ திங்க் அந்த சூப்பர் சிங்கர் 7ல் நீங்கள் இருந்தபோது யூ ஹேவ் இன்னும் அந்த ரெக்கார்ட் பிரேக் ஆச்சா? அந்த ஏதோ அந்த இது வாட் டு தே கால் இட், எலிமினேஷன் ரவுண்டில் யூ காட் 6.5 million votes இல்லை? அதனால வந்துட்டு அதுக்கப்புறம் அப்போ அதுதான் ஹையஸ்ட்னு சொல்லிட்டு அந்த டைம் ஹவு டிட் இட் ஹேப்பன்? Why did people உங்களுக்கு என்ன, what do you think was the reason for that? அதுதான் I think you have this very boy next door attitude. So everyone I think நம்ம வந்து they identified, okay நம்ம வீட்டிலேருந்து ஸோ ஒரு இங்கேருந்து போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு I think everyone wants to support. அது தெரில எனக்கு என்ன ரீசன்றது தெரில. பட் அவங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கு அது வரைக்கும் அவங்க எல்லாருக்குமே வந்து. அண்ட் அந்த டைம் நீங்கள் யூ கேம் அஸ் ரன்னர் அப்பா? செகண்ட் ரன்னர் அப். அதில் யார் வின் பண்ணாங்க? மூக்குத்தி முருகன். ஓகே, ஐ திங்க் நான் கொஞ்சம் அந்த எபிசோட் அசோக் பார்க்குற ஒரே வந்து இதாக சூப்பர் சிங்கர். அதுக்கப்புறம் வந்து அவங்க அந்த குக் வித் கோமாளி பார்த்துருக்காங்க. நான் அவங்க பார்க்கும்போது எங்களுக்கு அப்போ ஹாலில் நான் போய் ஒரு புக் வச்சு நான் படிச்சுட்டு இருப்பேன், அவங்க டிவி பார்ப்பாங்க. இல்லை ஸ்போர்ட்ஸ் சேனல் மட்டும்தான் ஓடும் எங்கள் டிவியில். ஸோ டிவி பார்க்குற பழக்கமே கிடையாது. ஐ திங்க் அப்போ நீங்கள் அந்த செட்டு உங்களுக்கு அந்த சூப்பர் சிங்கர் அதுக்கு அடுத்த சீசன் நான் பார்த்துருப்பேன்னு நினைக்கிறேன். அண்ட் ஹி வாஸ் ஒன் பிக் பிரியங்கா அண்ட் மாகாபா ஃபேன். நல்லா எடுத்துகிட்டு போகிறாங்க, நல்லா ஜாலியாக பேசுகிறாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காகவே ஹி வில் வாட்ச் கொஞ்ச நேரம் அட்லீஸ்ட். என்ன சொல்கிறது, ஒரு பில்லர்னு சொல்லலாம், பேக் போன் ஆஃப் த ஷோ. சீரியஸாக அது வந்து செட்டில் நாங்கள் வந்து செம்மையாக ஐயோ பயந்துட்டு இருந்தாலும் எங்களோட மைண்டை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணுற மாதிரியான விஷயங்கள் பேசுகிறது, சிரிக்க வைக்கிறது எல்லாமே மாக்கா பண்ண. ஸோ யூ ஹவ் காட் மெனி ஃப்ரெண்ட்ஸ் த்ரூ சூப்பர் சிங்கர்ன்னு நினைக்கிறேன் இல்லையா? அண்ட் ஹவு இஸ் ஐ மீன் தெர் இஸ் கோயிங் டு பி காம்படிஷன், பட் அஸ் லாங் அஸ் தட் காம்படிஷன் இஸ் ஹெல்த்தி, ஒவ்வொருத்தருக்கு அந்த ஜெலசி அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஃப்ரெண்ட்லியாகவும் எங்களுக்கு வெளியிலேருந்து தெரியுது. அது ஆல்வேஸ் யூ வில் எஸ் காம்பீட் பண்ணுறீங்க, பட் யூ வில் ஆல்சோ சப்போர்ட் ஈச் அதர் அண்ட் ஃபீல் ஹாப்பி ஃபார் ஈச் அதர்ன்னு. எல்லா ஷோலையும் அந்த மாதிரி ஆகிறது இல்லை, ரொம்ப வந்து ஒரு மாதிரி இருக்கும் பார்த்தீங்கன்னா. ஸோ தட் அந்த சார்ட் ஒரு ஃப்ரெண்ட்லினஸ் இஸ் ஆல்வேஸ் தேர் நம்ம சூப்பர் சிங்கர் பார்க்க. அது காம்படிஷனையும் தாண்டி நிறைய விஷயங்கள் நார்மலாக பேசுகிறோம்ல, அது வந்து சும்மா காலேஜில் எல்லாம் ஒன்றா போய் ஒரு இடத்துல பாடுற மாதிரியான ஒரு இது வந்துடும். அவங்க எலிமினேட் ஆகிறப்போ, காம்படிஷன் நடக்கிறப்போ அவங்கள தோக்கடிக்கணும்னு நம்ம பண்ண மாட்டோம், நம்ம சூப்பராக பண்ணணும் அப்படின்னு தான் நான் யோசிப்பேன். நான் நல்லா பண்ணணும் அப்படின்ட்டு தான் யோசிப்பேன். பட் ஜட்ஜஸ்க்கு என்ன வேலை, யார் பெட்டராக பண்ணான்றதை அவங்க தான் முடிவு எடுக்கணும். ஸோ அந்த ஒரு விஷயம் எங்களுக்குள்ளே இருந்ததுனால அந்த ஒரு போட்டி ஒரு ஹெல்தியான ஒரு காம்படிஷன் இருந்ததே தவிர அவங்கள தோத்துட்டு நம்ம வரணும் அப்படின்ற மாதிரியான ஒரு மைண்ட் செட் இல்லை. நான் முன்னாடி பார்த்துருக்கேன், நான் முன்னாடி பார்த்த ஒரே ஷோ வாஸ் மாஸ்டர் ஷெஃப் ஆஸ்திரேலியா. எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து பார்ப்பேன். அதில் இந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கும். இதே தான் அவர் அந்த கார்டன் ராம்சேயோட அமெரிக்கன் ஷோ ஒன்று உண்டு, யூஎஸ் ஷெஃபோ ஏதோ. அது பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பார்ட்டிசிபென்ட்ஸ்குள்ளேயே ரொம்ப நயன்னு சொல்லிட்டு அவங்க ரொம்ப பேசிக்கிட்டு ஒவ்வொருத்தரை வந்துட்டு இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஆல்வேஸ் திஸ் கிவ்ஸ் தட் ஃபீல் குட் ஃபேக்டர் ஃபார் த வியூவர்ஸ் ஆல்சோ. ஐ திங்க் தட்ஸ் ஆல்சோ அ ஹியூஜ் ரீசன் ஃபார் தேர் சக்ஸஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அந்த ஷோக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு க்ரியேட்டிவ் டீமு, டெக்னிக்கல் டீம் இருக்காங்க. ஸோ எல்லா ஷோவும் நீங்கள் பார்க்குற ரியாலிட்டி ஷோ எல்லாத்துலேயுமே அது அந்த ஒரு பாசிட்டிவ் ஆராக இருக்கிறதுனால தான்
அது பார்க்குறவங்களுக்கு அது அந்த ஒரு இது பிடிக்குதுன்னு இருக்கு. சொல்லிட்டு ஆமா. நினைக்கிறேன். அண்ட் தென் யூ வெண்ட் ஆன் டு ஐ திங்க் சூப்பர் சிங்கர் சாம்பியன் வந்தது, அது பார்த்தேன். Champion of ஐ லைக் த லாட் ஆஃப் த சிங்கர்ஸ் இன் தட். நிறைய நல்ல அதான் அஃப்கோர்ஸ் தே பிக் த க்ரீம் ஆஃப் த க்ரீம் எடுத்து அதை எடுத்துகிட்டு போனாங்க. பட் அகெயின் அது நல்லாவே இருந்துச்சு. அது நீங்கள் ஸ்ரீனிஷா அண்ட் டிஜே பிளாக் அண்ட் அவரோட அந்த இதுவும் வந்துட்டு ஐ தாட் இட் வாஸ் வெரி இன்ஸ்பைரிங். இல்லை ஒரு அதுதான் பிளாக்குக்கு வந்து லைஃப்பில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருந்தது, சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ். அதுக்கப்புறம் டிஜே பிளாக்னா யாருன்னு நிறைய பேருக்கு வந்து தெரிய வந்தது. அண்ட் ஹீஸ் த திங் பிஹைண்ட் ஸோ மெனி ஷோஸ் ஆல்சோன்ட்டுன்னு அது ஒரு பேக்ரவுண்டில் இருக்கவங்கள ஃபோக் ஃப்ரண்ட்க்கு கொண்டு வரதுங்கிறது இட் வாஸ் வெரி நைஸ் அஸ் சச். அண்ட் யுவர் ஃபர்ஸ்ட் பிளேபேக் சிங்கர் எக்ஸ்பீரியன்ஸ், உங்களுக்கு அந்த சான்ஸ் கிடச்சிருக்குன்னு தெரியும் போது வாட் வாஸ் யுவர் ரியாக்ஷன்? நான் வந்து அதுவே வந்து ஒரு இதுதான். நான் லாக்டவுன் டைமில் இருக்கிறப்போ வந்து ஒரு பச்சையா பாஸில் வந்துட்டு கண்ணு தெரியாதவங்கலாம் இருப்பாங்கள்ல, அவங்க எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சும்மா ஒரு கல்ச்சுரல்ஸ் மாதிரி வச்சுருந்தாங்க. அதுக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அப்போது போயிருந்தேன். நான் போயிட்டு அங்கே எல்லாரோடையும் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அவங்களோட பாடிட்டு ஜாலியாக பேசிட்டு எல்லாம் சிரிச்சிட்டு வந்துட்டு, அவங்க வந்து நம்மளை ரெக்கக்னைஸ் பண்ணுறதே வாய்ஸ் மூலியமாக தான். ஓகே, ஹலோன்னா சாம் அப்படின்னு அவங்க டக்குன்னு யார் வந்திருக்கா தெரியுமா ஹலோன்னு சொன்னோன்னே அவங்க கண்டுபிடிக்கிறாங்க சாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்தளவுக்கு அவங்க இருந்தாங்க. அவங்களோட எனக்கு எல்லாமே அவங்க பாடுறது அவங்க பேசலாம் காமிக்கும் போது நம்மலாம் ஒன்றுமே இல்லை. ஏன்னா ஒரு சென்ஸ் இல்லைன்னா உங்களுக்கு மற்ற சென்சஸ் பயங்கர அந்த அதுக்கு காம்பன்சேட் பண்ணுறதுக்காக நல்லா வந்து ஃபைன் டியூன் ஆகிடும் பார்த்தீங்கன்னா. தட் இஸ் ஆல்சோ தேர் அவங்களுக்கு. சூப்பர். நீலாம் என்னடா பண்ணுறேன்னு இருந்தது எனக்கே. அவ்வளோ டேலண்டடாக இருக்காங்க எல்லாரும். அது முடிச்சுட்டு வெளில வரப்போ வந்து அப்போ குட்டி ஸ்டோரி பாட்டு ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நானும் என் ஃப்ரெண்டும் சும்மா குட்டி ஸ்டோரி பாட்டை ரீல்ஸ் பண்ணிட்டு, அப்போது ரீல்ஸ் வேறு ஏதோ ஒன்று இருக்கும் இன்ஸ்டாகிராமில், ரீல் கிடையாது. எனக்கு இப்போ தான் தெரியும். அப்போ எனக்கு இன்ஸ்டாகிராம்னா என்னன்னே தெரியாது. அதான் ஸோ பண்ணிட்டு பைக்கில் போயிட்டுருக்கோம். டக்குன்னு குட்டி ஸ்டோரி பண்ணிவிட்டு வீடியோ பார்த்துட்டு சரி நைட்டு போஸ்ட் பண்ணி ஈவினிங் போஸ்ட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வண்டியில் போயிட்டுருக்கோம். ஒரு கால், ஹலோ சொல்லுங்கள் யார் பேசுகிறதுன்னு, ஸ்ரீனிவாசன் பேசுகிறேன், அனிருத் சாரோட சவுண்ட் இன்ஜினியர் அப்படின்னாங்க. சொல்லுங்கண்ணே அப்படின்னு. இல்லை குட்டி ஸ்டோரி பாட்டோட தெலுங்கு கன்னடா பாடணும், அது அனி கேட்க சொன்னார், ஃப்ரீயா நீங்கள் இன்னைக்கு அப்படின்னு. நான் இப்போ தானே ரீல்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன், இப்போ தானே வீடியோ எடுத்துகிட்டு இருந்தேன் அந்த பாட்டுக்கு. நான் வரேன் நான் உடனே போய் அன்னைக்கு ஈவினிங்கே வாய்ஸ் டெஸ்ட் பண்ணி சாமியை தெலுங்கையும் கன்னடாலையும் பாட வச்சுருங்கன்னு அவர் சொன்னார். ஸோ அதான் அது ரொம்பவே ஸ்பெஷல் எனக்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு ஹவ் யூ டன் என்ன பண்ணியிருக்கீங்க? அதுக்கப்புறம் தெலுங்குல ரங்கூலா லோக்கம்னு சொல்லிட்டு ஒரு சாங் பாடினேன். அப்புறம் ரஹ்மான் சாருக்கு நின்னே தலதன்னு ஒரு சாங்கு. அப்புறம் இது மாமன்னன் படத்தில் வந்து வா வா வீரனே வேட்டையாடுன்னு சொல்லிட்டு ஒரு சாங்கு, அதோட கன்னடா வெர்ஷன் நான் பாடினேன். அப்புறம் தமிழில் டாக்லெஸ் ஒர்க் மோர்னு ஒரு பாட்டு தரன் சாருக்கு பாடினேன். அப்புறம் ஏனோன்னு சொல்லிட்டு புது மியூசிக் டைரக்டர் ஒருத்தர் ஜோவல்னு சொல்லிட்டு அவருக்கு பாடியிருக்கேன். அப்புறம் யுவன் சாருக்கு பாடியிருக்கேன். அப்புறம் கார்த்திக் ராஜா சாருக்கு பாடியிருக்கேன். வேறு நிறையா கம்போசர்ஸ் நீங்கள் எனக்கு இது ரொம்ப நாள் டவுட், மற்ற லாங்குவேஜில் பாடும்போது அந்த கரெக்டான ப்ரொனன்சியேஷன் ஆஃப் த வேர்ட்ஸ் எப்படி வரும்? ஒருத்தவங்க இருப்பாங்க சூப்பர்வைஸ் பண்ணுறதுக்கு, ஒருத்தவங்க இருப்பாங்க அது அவங்க சொல்லி தருவாங்க. அவங்க பக்கத்துலேயே என்னதான் நம்ம இங்கிலீஷில் வச்சு படித்து பார்த்தாலும் கொஞ்சம் அந்த ப்ரொனன்சியேஷன் மாறும். ஐயோ அதுக்காகவே டேக்லாம் போகும். தமிழ்லே வந்துட்டு நம்ம நார்மலாக பேசுகிறோம், பட் பாடுறப்போ வந்து தாமரை மேம்கிட்டலாம் மாட்டணும்னு வைங்களேன், அவங்க இப்போ கூட சொல்லுவாங்க உன்னோட தமிழ் டீச்சர் யாருன்னு கேட்டால் நான் தான் சொல்லணும், தாமரைன்னு சொல்லணும், வேறு யாரும் சொல்லக்கூடாது. அந்த உச்சரிப்பு கரெக்டாக. ஆமாம். எப்படின்னா அங்கே சார் ரஹ்மான் சாரே வந்துட்டு ஓகே டேக் ஓகே அப்படி சொல்லிட்டு போயிட்டாலும் மேம் இல்லை அந்த இடத்துல லிரிக்ஸில் வந்து ஒரு மிஸ்டேக் இருக்குது, வந்து அவன் தப்பாக சொல்லியிருக்கான் திரும்பி. ஸோ அதுமாரி அவங்க பயங்கர ரொம்ப பற்று அவங்களுக்கு தமிழ் மேலே. ஸோ அவங்களாலே வந்துட்டு அந்த நாலாம் வந்து பார்த்து பாட தெரிஞ்சுக்கிட்டாச்சு. ஆமாம். ஸோ உங்களோட பேச்சுலர்ஸ் பேண்ட் அந்த மெம்பர்ஸ் பற்றி எப்போ ஆரம்பிச்சிங்க? எப்படி சும்மா ஜாலியாக ஆரம்பிச்சிங்களா? எப்படி ஆச்சு? பேச்சுலர்ஸ் பேண்டுன்றது இப்போ தான் வச்ச பேர். அப்போ வந்து தீப்பெட்டி அப்படின்னு இருந்தது பேண்டோட பேர். ஆமாம், காலேஜில் நான் ஆதித்யா ஆர்கே இருக்கார்ல, அவரும் என்னோடய ஃப்ரெண்டு தான், இந்த சாங்லாம் பாடினார்ல. ஓகே. ஸோ நாங்களாம் ஒரே பேண்டு. அப்போ என்னோட
என்னோடய ஃப்ரெண்டு கீபோர்ட் பிளேயர் செபாஸ்டின் ரொசாரியோ, ட்ரம்மர் வந்து மேக்னஸ்ஸு, அப்புறம் வந்து என்னோடய ஃப்ரெண்டு தீபன் கஹூன் வாசிப்பான். இவர் தான் அந்த சூப்பர் சிங்கருக்கு போட்டது. அப்போது வருண்னு சொல்லிட்டு ஒரு பேசிஸ்ட்டு இருந்தார். அப்புறம் ஜெரி, அப்புறம் டேரன், இவங்களாம் தான். ஸோ அவங்க அப்படி தீப்பெட்டி தான் வந்து சாம்பியன் ஆஃப் சாம்பியன்ஸ்க்கு போய் பேச்சுலர் பேண்டாக மாறிச்சு. மாறி இப்போது அப்படியே ட்ராவல் பண்ணி எல்லாமே என்னோட 10 வருஷம், ஆமாம் 16, இப்போ 9 வருஷம் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் அந்த மாதிரி தெரிஞ்சவங்களோட ஒர்க் பண்ணுறது ஆல்வேஸ் இட்ஸ் வெரி கம்ஃபர்டபுள். நான் என்ன பண்ண போகிறேன்னு அவனுங்களுக்கு தெரியும். நான் நெக்ஸ்ட் ஏதாவது இம்ப்ரூவைஸ் பண்ண போகிறேன், ஏதோ பண்ண போகிறான்டான்னு அவனுங்க அதுக்கு தகுந்த மாதிரி அவனுங்க எல்லாமே பண்ணிடுவாங்க. சீரியஸ்லி டீம் ஒர்க் தான் எல்லாத்துலேயும். நீங்கள் உங்களோட மியூசிக்கில் சொல்கிறீங்க. இப்போ நானும் இன்னொரு ஹாஸ்பிட்டலில் போய் எனக்கு ஆப்ரேட் பண்ண பிடிக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இப்போ 20 இயர்ஸாக ஹேவ் பீன் யூஸ். நான் தேட்டரில் நான் இப்போ வந்து சர்ஜரி பண்ணுறேன்னா சடனாக ப்ளீடிங் ஆகுதுன்னா என் அனஸ்தட்டிஸ்ட் நல்லா இருக்காரா, பேபியை ரிசீவ் பண்ணுற பீடியாட்ரிஷன் எனக்கு தெரியுமா, அசிஸ்ட் பண்ணுற டாக்டர் டக்குன்னு நான் ஒன்றும் எதுவுமே சொல்ல வேணாம். இப்படி கை காமிச்சா இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிடைக்குமா, எதுவுமே ஒர்க்கே நம்ம சொல்ல வேணாம். வி ஆர் ஆல் யூஸ் டு ஒர்க்கிங் டுகெதர்னா அந்த கம்ஃபர்ட் கிடைக்குது பார்த்தீங்களா. ஸோ ஐ திங்க் வந்து ஆல் ப்ரொஃபஷன்ஸில் தட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் அப்படின்ட்டுன்னு. ஸோ இப்போ நவ் ஐ திங்க் யூ ஆர் ஸ்லோலி நிறையவே, இப்போ இல்லை கொஞ்சம் நாளாகவே யூஆர் ஆன் த இண்டிபெண்ட் மியூசிக் சீன். நாட் ஒன்லி ஆஸ் அ சிங்கர், ஐ எம் சீயிங் யுவர் நேம் ஆஸ் அ கம்போசர், லிரிசிஸ்ட், அ பர்ஃபார்மர், டான்சர், ஆக்டர். எங்கேயோ வந்துட்டு யூஆர் எக்ஸ்ப்ளோரிங் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் திஸ் அரவுண்ட் திஸ்ன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன் உங்களுக்கு. ஸோ யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் இந்த எல்லா ரோல்லையும் விச் ரோல் டு யூ லைக் த பெஸ்ட்? இது எல்லாமே வந்து மியூசிக்கை பேஸ் பண்ணி தான் இருக்குது. அந்த சிங்கருன்ற ஒரு இதுதான். இது எல்லாமே நான் ஒரு ஓகே புதுசாக என்ன பண்ணலாம் அப்படின்றப்போ தோணுன ஒரு விஷயந்தான். ஏன்னா பாடிக்கிட்டே இருக்கோம். நெக்ஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன்றது அவங்க கேட்குற கொஸ்டினாக இருக்கும். ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு நான் எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் நானே வந்து எனக்கு தெரிஞ்ச கார்ட்ஸ் வச்சு வாசித்து கம்போஸ் பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இந்த ஆக்டிங்கு டான்ஸிங்லாம் இதிலே இல்லை. லிஸ்ட்டில் அவங்க சொல்லி தந்தாங்கன்னா டான்ஸ் நான் பண்ணுவேன். பட் ஆனால் எனக்கு டான்ஸ் பண்ணுறதுக்கு பிடிக்கும். அவங்க சொல்லி தந்தாங்கன்னா அதை கற்றுக்கிட்டு நான் ஆடுவேன். ஆக்டிங்கு அது என்னன்னு தெரில. அது ஏதாவது அவங்க சேனலில் எம்எம்மில் வந்து சொன்னாங்க இது மாதிரி ஒரு சீரீஸ் பண்ணேன். பாட்டு நீயே நடி. ஐ saw that series also. நீங்க நடிச்சிருக்கீங்களே, நான் போய் நான் பார்த்தேன் யூடியூப்ல. நல்லா தான் இருந்தது அது. ஸோ அது 2 வருஷம் ஆயிடுச்சு அது பண்ணி. ஸோ ஆங்கரிங் ட்ரை பண்ணுன்னாங்க, அதுவும் ட்ரை பண்ணேன். ஸோ அது ட்ரை பண்ணி நான் அது சத்தியமாக இப்படி ஒர்க் ஆகும்னு நினைக்கல. சாமோடு விளையாடி சீசன் 4 வந்துருச்சு. ஓகே எல்லாமே வாரம் அது ரிலீஸ் ஆகிற எபிசோட் எல்லாமே ட்ரெண்டிங்கில் வருது பை காட்ஸ் கிரேஸ். ஸோ அதான் நம்மளுக்குள்ளார வந்து எல்லா விஷயங்களுமே இருக்கும். அதை ட்ரிகர் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு டீம் வேணும். புஷ் கொடுக்குறதுக்கு நீ பண்ணு, நான் பார்த்துக்குறோன்ற அந்த ஒரு அதான் நான் எப்போவுமே நான் நினைக்கிற ஒரு விஷயந்தான். இப்போது இந்த இடம் இருட்டாக இருக்குது, இங்கே ஒரு பொருள் இருக்குன்னா அந்த பொருள் தெரியாது. அந்த இடத்துல லைட் அடித்தாதான் அங்கே ஒரு விஷயம் இருக்குன்றதே தெரியும். அந்த லைட்டாக என் லைஃப்பில் நிறைய பேர் இருந்திருக்காங்க. ரவுஃபாமா, பிரத்திமா மேம், என்னோடய பேரண்ட்ஸு, விஜய் டிவி, மாக்கா பண்ண, புகழண்ண, பிளாக்கு, நிறைய பேர் இருந்திருக்காங்க. லைட்டாக உன்கிட்ட இந்த விஷயம்லாம் இருக்குது, அதை எடுத்துகிட்டு வான்னு சொல்கிறதுக்கு நம்மளுக்கு அந்த கான்ஃபிடென்ஸ் கொடுக்கும். ஆமாம், எல்லாருக்குள்ளாரையுமே இது இருக்குது. இப்போது நிஷா இருக்கால, அவள் தான் அந்த பாட்டுக்கு லிரிக்ஸ் எழுதுனா. அவளுக்கே தெரியாது அவள் லிரிக்ஸ் எழுதுவான்றது. பட் ஆனால் வந்து ஒரு நாள் வந்து இந்த சாங் இருக்குல்ல, போனி போவோ கனவே கனவே சாங்கு அவள் ஒரு லிரிக்ஸ் எழுதியிருந்தா. நல்லா எழுதுறாளேன்றது என் மைண்டில் இருந்துச்சு. ஓகே இந்த பாட்டை அவள் எழுத வைப்போன்னு நான் ஃபிக்ஸ் பண்ணி இது வச்சேன். பார்த்தா லிரிக்ஸ் பயங்கரமாக எழுதிட்டா. லிரிக்ஸுக்கு ஃபுல்லாக கமெண்ட்ஸ் வருது. ஸோ அது மாதிரி எல்லாருக்குள்ளாரையுமே இருக்கும். நம்ம அதுக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறோமா அப்படின்றது தான் இங்கே நிறைய பேர். நீங்கள் சொன்னீங்கல்ல சிங்கிங் அடுத்து என்னன்னு யோசனை பண்ணணும்ல. நிறைய பேர் தே கெட் செட் இன் டு தட் பேட்டர்ன். பார்த்தீங்கன்னா அந்த க்ரோத் மைண்ட் செட், ஃபிக்ஸட் மைண்ட் செட்டில் அப்படியே இருக்கணும்னு நினச்சோன்னா அப்படியே ஓட்டிக்கிட்டே போகும். வரும் வேலை வரும், அவ்வளோதான். ஆனால் ஒரு டைமில் வந்து நாடா அப்படின்ற மாதிரி போர் அடிச்சிடக்கூடாது. பை காட்ஸ் கிரேஸ் இது நம்ம பிடிச்சி வந்ததுனால போர் அடிக்காது. பட் ஆனால் நமக்கே ஒரு டைமில் தோணும், என்னடா இப்படியே போயிட்டு இருந்தா என்னதான் அப்படின்றது தோணும். ஸோ அந்த பாயிண்ட்டுக்கு நான் வந்தேன். டெய்லி ஷோஸு, ரெக்கார்டிங் இதான் பண்ணுறோம், வேறு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு உட்காந்து அந்த ஒரு 3 months. ஏன்னா எனக்கு இன்னொரு இதுவும் இருந்துச்சு. நம்ம மற்றவங்க இப்போது நான் போய் பாடுறேன்னா என் வாய்ஸில் வருமா வராதான்றது நமக்கு தெரியவே தெரியாது. ஸோ நம்ம பண்ணுற சாங்கை நம்மளே பாடிடலாம்ல.
அது என்ன என் வாய்ஸில் வருமா வராதா தெரியாதுன்னு? படத்துலலாம் பாடுறோம்ல, ஸோ அது வந்து ரீப்ளேஸ் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது வேறு சிங்கர்ஸ் வச்சு. அதெல்லாம் அது வந்து யாராலையுமே சொல்ல முடியாது. ஒருவேளை மியூசிக் டைரக்டர்ஸ்க்கு வேறு வாய்ஸ் வச்சு போகலாம் அப்படின்றது இருக்கலாம். ஸோ அதெல்லாம் அந்த ஒரு விஷயம் இருந்துச்சு. நம்ம பயங்கர ஆசையாக இருப்போம், டக்குன்னு அது வாய்ஸ் மாறிடும். அதெல்லாம் இருந்துச்சு. ஓகே, நமக்கானதை நம்ம தான் உருவாக்கிக்கணும், நம்ம தான் பண்ணணும்னு சொல்லிட்டு தான் நானே கம்போஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ தட் இஸ் மைன். ஆமாம் எனக்கு இட்ஸ் ஆமாம். ஸோ பிலாங்ஸ் டு மீ. அதை நானே பாடிடலாம், வாய்ஸ் மாற்ற முடியாதுல்ல யாரும். ஸோ அதனால அப்படி தான் ட்ரை பண்ணேன். கேவலமாக செல்ஃபிஷாக தான் ஒரு முடிவு எடுத்தேன். பட் ஆனால் அது வந்து லைஃப்பில் ஒரு அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போகிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னா. செல்ஃபிஷ்ல எவ்ரிவன் வாண்ட்ஸ் டு கிரியேட் சம்திங் as an artist, especially you want something which is yours. இல்லை அது எப்படி செல்ஃபிஷ் சொல்லுவீங்க? ஐ வில் திங்க். அதனால தான் சொல்கிறேன், இட்ஸ் இம்பார்ட்டன்ட் டு கீப் எவால்விங், க்ரோயிங் இன் எனி ஃபீல்டு. இப்போ எனக்கு இதுதான் போதும், நான் சாட்டிஸ்ஃபைடாக இருந்தால் க்ரோவே ஆக மாட்டோம். ஓகே, நான் இப்போ என்ன பண்ணுறேன்னா அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இப்போ நான் கூட வந்துட்டு அடுத்து இப்போ நம்ம என்ன அந்த எக்ஸாம் எழுத போகிறேன், இந்த ஏஜ்லேயும் எனக்கு அப்படி தான் தோணும், அடுத்தது என்ன பண்ணுறோம், எப்படி இம்ப்ரூவ் பண்ணுறோன்னு. அது இருந்தால் தான் ஐ திங்க் எனி ப்ரொஃபஷன் வில் க்ரோ, அதர்வைஸ் வில் ஸ்டாக்னேட்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு அது இருக்குது, ஸோ யூர் கீப்பிங் ஆன் க்ரோயிங் ஐ ஷுட் சே. அப்பப்போ வந்து இந்த டிப்ரெஷன் வேறு ஆயிரும், எனக்கு எதுக்கு ஆகுதுன்னே தெரியாது. ஒரு எதுவுமே இப்போ ஒரு வாரம் 2 வாரம்லாம் எதுவுமே ஷோ இருக்காது, எதுவுமே இருக்காதுல்ல. அப்போ வந்து எங்கள் வீட்டில் கேட்பாங்க, என்ன 2 வாரமாக வீட்டில் இருக்க, ஷோலாம் எதுவும் இல்லையான்னு. ஐயோ அவ்வளோதான், மறந்துட்டாங்க போல நம்மள எல்லாரும், எதுவுமே பண்ணலையே அப்படின்னு யோசிச்சு அது மாதிரி ஆயிரும். அப்போல்லாம் என்ன பண்ணுவேன், ஓகே ஏதாவது பண்ணணும்னு சொல்லிட்டு ஏதாவது எழுதுவேன். ஏதாவது சும்மா எனக்கு கீஸ்லாம் வாசிக்க தெரியாது, நானே தன்னால் ஏதாவது பாடிட்டு அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்குவேன். அப்பப்போ அதை உட்காந்து எழுதுவேன். இதுதான் என் வேலையாக, அந்த ஏதாவது ஒன்று பண்ணும் அது மாதிரி. தட் இஸ் த டவுன் சைடு. இல்லை ஒரு 9 to 5 ஜாப் இல்லைன்னா வீட்டில் கொஞ்ச நாள் ரிலாக்ஸ்டாக இருக்கான் பையன், சுத்தாமல் இருக்கான்னு சொல்லாமல் இப்படி கேட்டாங்கன்னா நம்மளுக்கே உள்ளுக்குள்ளே ஒரு பயம் வர ஆரம்பிச்சிடும். ஓகே தானா ஷோ இல்லையா 2 வாரம் அப்படின்னு. அண்ட் எனி ஆர்டிஸ்ட்டுக்கு இட்ஸ் நாட் அஸ் இஃப் அது யூ நீட் யுவர் பிரேக்ஸ். இல்லை இல்லாட்டி இட்ஸ் ஜஸ்ட் நாட் பாசிபிள்ன்ட்டுன்னு. உங்கள் டே ஒரு டிப்பிக்கல் டே, ஆனால் டிப்பிக்கல்னு கேட்க முடியாது. சரி, உங்கள் டே இன் யுவர் லைஃப் எப்படி இருக்கும் ஜென்ரலி வென் யூ ஹாவ் ஒர்க் லைக் யுவர் ஷோலாம் இருக்குது போகிறீங்கங்கும் போது அண்ட் யுவர் ஆன் அ பிரேக்குங்கும் போது எப்படி இருக்கும்? பிரேக்கு எனக்கு வந்து எல்லா நாளுமே ஒரே நாள் மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அதான் நீங்கள் சொன்ன மாதிரி 9 to 5 ஜாப் போகிற ஆட்கள் கிடையாது. நான் நினச்சேன்னா அன்றைக்கி நான் வேலை பார்க்கலாம், நான் நினைக்கலன்னா அன்றைக்கி என்னால் பண்ண முடியாது. அந்த ஒரு ஃப்ரீடம் மட்டும் இந்த ஒரு இதில் இருக்குது. ஐ மீன் ஒரு விஷயத்தை நம்ம க்ரியேட் பண்ணுறோம், ஒரு விஷயத்தை வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா அந்த ஒரு விஷயம் வந்து அந்த ஒரு ஃப்ரீடம் இருக்குது இதில். பட் அதுக்குன்னு நம்ம சும்மாவே உட்காந்துட்டோன்னா பண்ணும்போது பண்ணிக்கலாம்னா அவ்வளோதான், காலியாகிடுவோம். ஸோ அதை ஃபஸ்ட்டு நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். ஸோ ஒரு நாளில் நான் ஒரு 7 to 8 hours வந்து நான் ஒர்க்குக்கு நான் ஸ்பெண்ட் பண்ணுறேன்னா, மற்ற இது வந்து நான் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்காக நான் கேம் விளாடுவேன். என்ன கேம்? நான் பப்ஜி விளையாடுவேன், கிரிக்கெட் ஆடுவேன், அப்புறம் ப்ளே ஸ்டேஷன் இருக்குது அது கொஞ்ச நேரம் விளையாடுவேன், அப்புறம் ஜிம் போவேன், அப்புறம் கார் எடுத்துகிட்டு சும்மா ஃப்ரெண்ட்ஸ் கூட அப்படியே வெளில போயிட்டு எங்கே சாப்பிட்டு வருது, இதெல்லாம் பண்ணுவேன். பட் கம்பல்சரி அந்த ஒரு 7 to 8 hours வந்து மியூசிக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அது பண்ணிடுவேன். இல்லைனா சம்டைம்ஸ் ஒரு நாள் ஃபுல்லாக பண்ண மாட்டேன், ஏன்னா அன்றைக்கி மைண்டே இருக்காது. இந்த விஷயம் என்னென்னா, நம்ம திடீர்னு தூங்குறப்போ ஏதாவது ஒன்று வரும், மண்டையில் ஏதாவது ஒரு வேர்டு வரும். ஸோ அது மாதிரிலாம் இருக்கிற டைமில் தான் அப்பப்போ சின்ன விஷயங்கள் நோட் பண்ணுவேன். உட்காந்து ஒர்க் பண்ணணுன்றப்போ வராது. ஏதாவது ஒன்று எழுதணும், டாட் வச்சிருப்பேன், என்னடா அது அடுத்த வேர்டு வரமாட்டேங்குது அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி தான் வந்து கிரியேட்டிவ் ஒரு பிளாக் வருதுன்ட்டு. திடீர்னு எனக்கு என்னன்னே தெரியாது. இப்போ நான் ட்ராவல் பண்ணுறேன், ஒரு பஸ்ஸில் போகிறனோ இல்லை காரில் போகிறனோ இல்லை ஃப்ளைட்டில் போகிறனோ, அப்போ வந்து வேர்ட்ஸ் வந்து கொட்டும். அது எப்படின்னு தெரியாது. மேபி அந்த ஒரு ஹைட்டுக்கு போனதும் எல்லாமே அமைதியாக இருந்தோன்னே ஏதாவது இருக்குமா. நான் முக்காசி எழுதுறது எல்லாத்தையுமே ட்ராவலில் தான் வந்து எழுதுவேன். அது எனக்கு தெரியல, அது அப்படி வந்து செட் ஆகிருச்சு. எனக்கு எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அது ரீசெண்ட் டைமில் ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இப்போ கொஞ்சம் புக்கெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து படிக்க ஆரம்பிக்கிறது. அதெல்லாம் இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கும்போது ஒன்றும் படிக்கலை, படினப்போ எதுவும் படிக்கல. தானாக ஒரு ஸ்டேஜில் வரும் சாம். அவங்களுக்கு எப்போ இன்ட்ரெஸ்ட் வருதோ அப்போ தான் செய்யணும்னு. இவ்வளோ வருஷத்தில் பிலீவ் 48 years இப்போ நாங்கள் ஹவுஸ் ரெனோவேட் பண்ணோம். ஸோ ஒரு ஸ்டூடியோ ஸ்பேஸ். எனக்கு வந்து புக்ஸ்னால் ரொம்ப இஷ்டம். எனக்கு பிடிக்கிறது அதனால தான் டிவி பார்க்க மாட்டேன், படம் பார்க்க மாட்டேன், ஒன்லி புக்ஸ். அசோக் வந்து அதான் சொல்வேன், எவ்வளோ வாட்டி சொல்லியிருக்கேன், அந்த பழக்கமே கிடையாது ரீடிங். ஸோ பாரு, நீ பண்ணு, நான் என் வேலையை பார்க்குறேன்னு.
பட் இப்போ அந்த ஸ்டூடியோ ஸ்பேஸ் அவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு தெரில. டெய்லி நைட்டு உட்காந்து 15 minutes நான் படிக்கணும் அப்படின்னு புக் எடுத்து படிக்கிறாங்க. ஐ சார் பரவாயில்ல, 48 yearsல உனக்கு ரீடிங் ஹேபிட் வந்திருக்கு பார்த்தியா, எந்த வயசுலேயும் வந்தால் நல்ல விஷயம் தான். ஸோ இட் இஸ் லைக் தட். அதான் இப்போ ஏதாவது ட்ராவல் பண்ணுறேன்னு வைங்களேன், நான் பழசில் ஏதோ ரெக்கார்ட் பண்ணி வச்சுருப்பேன், அதை எடுத்து ஓகே இந்த இதில் எப்படியாவது இது எழுதி முடிச்சிடணும் அப்படின்ட்டு அப்படி பண்ணுறது தான். பிடிச்ச விஷயத்த அது அது வேறு மாதிரி பண்ணுறப்போ, பிடிச்ச ஒரு துறையில் இருந்துக்கிட்டு அதை சார்ந்த விஷயங்களை வந்து வேறு பண்ணுறப்போ அது ஒரு ஹாப்பினஸ் அது கிடைக்கும். அதனால நானும் ட்ராவல் மோட் தான் ஒர்க் பண்ணுவேன். as you can see I use that time. என்னமோ தெரில, நீங்கள் சொல்கிற மாதிரி அந்த டைம் பீரியடில் மூளை நல்லா வேலை செய்யுது. இல்லை டிப்பிக்கல் அந்த ஸ்ட்ரெஸ் ஆஃப் டெய்லி லைஃப்லேருந்து இல்லை வெளியில் போகிறோங்கும் போது மற்ற விஷயங்கள் யோசனை வருதான்னு சொல்லிட்டு தெரியல. So your latest song release I think was Engirene. So it had both you and Srinisha whom I really like in it. So அது Valentine's Day-க்கும் ரிலீஸ் பண்ணீங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு பார்த்தேன். The visuals also came out very well, stylish-ஆ இருந்தது. ஃபுல்லாக டெரன்ஸ் பண்ணார், டெரன்ஸ் அண்ட் மனோஜ் அவங்க டீம் தான். அந்த ஒரு black white red அந்த இது வரதுங்கிறது அந்த டோன் இட் ஆல்சோ லுக் விஷுவலி வெரி அப்பீலிங்ன்ட்டுன்னு. அதுலேயும் நல்லா டான்ஸ் ஆடி இருக்கீங்க. டான்ஸ் வந்து இப்போ லேர்னிங்கா இதுக்காக? இல்லை மேம், அதனால் அங்கே சொல்லி தரது தரது. ஆனால் காலேஜ் டைமில் வந்து ஃபுல்லாக நான் டான்ஸர் தான், சிங்கர் ஃபஸ்ட் இயர்லலாம். இது லயோலா ஹாஸ்டல் ட்ரீம் டீம்னு ஒன்று இருந்தது, அந்த டீமில் இருந்தேன் ஃபுல்லாக. அப்போது ஃபுல்லாக எல்டிடி லயோலா ட்ரீம் டீம் வந்து பயங்கர ஃபேமஸ். அப்போது அதெல்லாம் தான் நம்மளால் சேர முடியல. சரி ஹாஸ்டலில் ஆச்சும் சேருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்டல் ட்ரீம் டீமில் போயிட்டு ஜாயின் பண்ணி அப்போ ஃபுல்லாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தேன். ஸோ அப்போவே டான்ஸ் கொஞ்சம் கற்றுக்கிட்டேன். இப்போ வந்து என்னால் ஒருத்தவங்க சொல்லி தந்தாங்கன்னா அதை கற்றுக்கிட்டு என்னால் ஆட முடிகிற அளவுக்கு கொஞ்சம் தெரியும். ஓகே. ஆமாம். ஸோ ஹவ் வாஸ் யுவர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒர்க்கிங் ஆன் எங்குரேனே வந்து ஸோ அதான் அந்த ஒரு 3 months ஒரு மாதிரி ஒரு டிப்ரெஷனில் இருந்தேன். என்னடா பண்ண போகிறோம் அப்படின்றது. அப்போ தான் வந்து அந்த ஒரு 3 மாதத்துல தான் 15 சாங்கு எழுதுறது எல்லாத்துக்கும் இது எல்லாமே பண்ண அப்படி உருவானது தான் ஏங்குறேனேக்கு டியூன் பண்ணிட்டேன். டியூன் பண்ணிவிட்டு நான் எழுதுகிறேன். ஏங்குறேனேன்ற ஒரு வேர்டு மட்டும் எனக்கு வந்துருச்சு. ஏங்குறேன்ற ஒரு வேர்டு இருக்கும், அது ஃபுல்லாகவே எழுதணுன்றப்போ எனக்கு ஒர்க்கே ஆகலை. மைண்டு ஏதோ ட்ரெயின் ஆயிடுச்சு, மண்டையில் உள்ள வார்த்தைகள் எல்லாமே காலியான மாதிரி இருந்தது. அப்போ நான் நிஷாவுக்கு வந்து சும்மா டியூன் அனுப்பிச்சேன். ஏங்குறேன்னு மட்டும் வந்துருச்சு, இதை எழுதி தெரியான்னு மதியானம் கொடுத்தேன். ஈவினிங் எழுதி கொடுத்துட்டா. அப்புறம் சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் தான் இருந்தது, அது எல்லாத்தையுமே மாற்றிட்டா பாட்டு முடிஞ்சிருச்சு. ஓகே, இவ்வளோ ஃபாஸ்ட்? ஆமாம், சரன்னு எழுதிட்டா. நான் சொன்னேன், இப்போ எவ்வளோ பேமெண்ட் தரணும் உனக்கு எழுதுனத்துக்கு? அதெல்லாம் வேணாம் அப்படின்ட்டு அவள் ஃப்ரெண்ட்லியாக தான் இதை வந்து பண்ணி கொடுத்தா. தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில் நிஷாக்கு. ஸோ இது பாடிட்டேன். ஒரு நாள் நான் மம்மி டேடி ரவுஃபாமா எல்லோரும் மலேசியாவுக்கு ஒரு ட்ரிப்பு போயிருந்தோம், மலேசியா சிங்கப்பூருக்கு. அப்போ நான் வந்து பாடி காமிச்சிட்டு இருக்கப்போ இந்த வீடியோ ஷூட் பண்ணலாம், ஆனால் எனக்கு பொண்ணு வேணாம், ஃபீமேல் இதே வேணாம், ஒரு பையன் ஒரு பொண்ணை நினச்சி ஃபீல் பண்ணுற ஒரு இமேஜினரி கேரக்டராக மட்டும் இருக்கட்டும் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. இப்போ ரவுஃபாமா கேட்டாங்க, இது மாதிரி அவள் தானே எழுதுனா, அவளே பாட சொல்லி அவளே ஃபீச்சர் பண்ணு அப்படின்னா. நிஷா வந்து நடிக்கிறதுக்கெலாம் விடவே மாட்டாங்க அவங்க வீட்டில். அவள்கிட்ட சொன்னேன், டே விளையாடுறியா, நான் வேணா பாடுறேன், ஆனால் இதெல்லாம் முடியாது. அப்புறம் அங்கிள் வந்து சரி நம்ம எம்எம் டீமு நானும் அதில் இருக்கிறதுனால அவர் வந்து அங்கிள் ஆண்டி வந்து ஓகே சொல்லிட்டாங்க. அதுதான் ஃபஸ்ட் அண்ட் லாஸ்ட்டுன்னு அவங்க சொல்லிட்டாங்க. ஸோ அது ஒரு நாளில் ஷூட் பண்ணிவிட்டு அப்புறம் தான் ஷூட் பண்ணிவிட்டு தான் வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணோம். அது வரைக்கும் என் வாய்ஸில் தான் இருந்துச்சு. ரெக்கார்ட் பண்ணோன்னே அப்புறம் அப்படியே பசங்க வீட்லேயே பயப்படுறாங்கன்னா பொண்ணுங்க வீட்டில் பயப்பட மாட்டாங்களா? ஆனால் வந்துட்டு ஐ மீன் ஷீஸ் ஆல்சோ ஸோ மெனி ஷோஸ் பண்ணுறாங்க, நேரில் போகிறாங்க, இன்டர்வியூஸ் கொடுக்குறாங்க, அந்த மாதிரிலாம் ஷீஸ் இன் ஃப்ரண்ட் இல்லை. அண்ட் தென் லிட்டில் பிட் இந்த மாதிரி ஆக்டிங் இஸ் ஆல்சோ ஆல்மோஸ்ட் பார்ட் ஆஃப் இட். அதுலேருந்து பெரிய டிஃப்ரென்ஸ் ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்வேன். அண்ட் your health, how do you take care of it? Because as you said, இப்போ நிறைய ட்ராவல் பண்ணுவீங்க அந்த ஷோஸ் டைமில். சாப்பாடு வந்து இப்போ இங்கே வேற ஃப்ரெண்ட்ஸோட தங்குறேன்னு சொல்கிறீங்க, வெளியில் தான் சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன். சமைக்க தெரியுமா? சமைக்க தெரியும் மேம். லாக்டவுனில் சமைச்சேன். அப்புறம் ஏன்னா குக்கிங் இஸ் a பேசிக் ஸ்கில். பையனோ பொண்ணோ அதுதான் சொல்கிறேன். என் பொண்ணு தான் வரமாட்டேங்குதா. சிகா நான் உனக்குலாம் வந்து அவசியம் சமைக்க கற்றுக் கொடுத்தோன்னா நாளைக்கு பின்ன உன் பொண்டாட்டி வந்து என்ன திட்டக்கூடாது எனக்கு தெரியாதுன்ட்டுன்னு. ஸோ யாராக இருந்தாலும் இதில் ஜெண்டரே கிடையாது தெரியணும்னு சொல்லிட்டு நினைப்பேன்.
சமைக்கிறதுக்கு நடுவில் இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு மேம். லாக்டவுன் டைமில் பசங்களுக்கு நான் தான் சமைச்சு கொடுத்துட்டு இருந்தேன். இந்த சாம்பார், ரசம் அதெல்லாம் செய்கிறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்புறம் போக போக வந்து லாக்டவுன் முடிஞ்சோடனே ஒர்க் திரும்ப ஸ்டார்ட் ஆகிட்டதுனால எப்போவுமே வெளில தான் சாப்பிட்றீங்களா? வெளியில தான் சாப்பிட்றேன். ஸோ அதுதான் ஒரு பெரிய பிரச்சனை. அட்லீஸ்ட் ஹோம் குக் மீல்ஸ் யாராவது தான் இப்போ நிறைய என்னன்னா மேம், எங்கள் வீட்டில் இருக்கிற எல்லா பசங்களுமே எப்போ அவனுங்களுக்கு ஒர்க் வரும்னு அவனுங்களுக்கே தெரியாது. திடீர்னு ஒரு ரெக்கார்டிங் போயிடுவானுங்க, பிளாக்குக்கு ஷூட் இருக்கும், நானும் ஏதாவது ஒரு ஒர்க் போயிடுவேன். ஸோ அங்கே ஒருத்தவங்களோட டைமை வேஸ்ட் பண்ணக்கூடாது. அவங்க சமைச்சு அதை நம்ம சாப்பிடாமல் போயிட்டோம்னா அது வந்து தேவையில்லாத ஒரு இது. அவங்களுக்கு காசு கொடுத்து அந்த காசும் வேஸ்ட்டு, அவங்களோட எனர்ஜியும் வேஸ்ட்டு, எல்லாமே வேஸ்ட்டுன்றப்போ நம்ம சரி பசிக்கிறப்போ நம்ம வாங்கி சாப்பிட்டுக்கலாம். டயட் போயிடுச்சு. அப்போ வெளில சாப்பிடும் போது அட்லீஸ்ட் ஹெல்த்தியர் சாய்ஸஸ்ன்னு சொல்லிட்டு போவீங்களா? அந்த மில்லட்டுன்னு ஒரு மில்லட் ரைஸ்ன்னு ஒரு இது இருக்குது, ஒரு இது ஸ்விக்கியில், அதுதான் ஆர்டர் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன் இப்போ அந்த ஒர்க் அவுட் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து. அப்புறம் இந்த இப்போ கொஞ்சம் வந்து ஜிம்முக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டு வீட்டில் தான் பண்ணிட்டு இருந்தேன் முன்னாடி. ஆமாம், பண்ண ஆரம்பித்தோன்னே இப்போது அதான் எக்கு அது இப்போ கொஞ்சம் டயட் ஓகே. காலையில் சாப்பிட்டுடுறேன், மதியானம் சாப்பிட்டுடுறேன், நைட்டு சாப்பிட்டுடுறேன். என்ன கொஞ்சம் ஹீட்டு தான் ரொம்ப ட்ராவல் பண்ணிக்கிட்டே இருக்குது, தூக்கம் இல்லாதது. தண்ணி, ஆமாம் தண்ணி இதோ இப்போ குடிக்கிறது தான், தண்ணி குடிக்கிறது. ஆமாம், அது பண்ணியுமே எனக்கு இப்போது ஃபுல்லாகவே ஹீட் ஆயிடுது. அதான் என்ன இப்போ வேறு கிளைமேட் மாறி இருக்கு. எனிதிங் எவ்ரிதிங் ஸ்லீப் இஸ் a big part. ஸ்லீப் தான் அது கொஞ்சம் 5 மணி நேரத்துக்கு மேலே 4.5 மணி நேரம் 5 மணி நேரத்துக்கு மேலே தூக்கம் வர மாட்டேங்குது, முழிப்பு வந்துடுது. அது யூஸ்வலி 7 hours of good quality sleep is very essential for skin மட்டும் இல்லை, அவங்க கட், அவங்க ஹெல்த்துக்கு எல்லாத்துக்குமே ரொம்ப முக்கியம்னு சொல்வேன். அண்ட் another thing in lifestyle is ஸ்ட்ரெஸ் வந்துட்டு அப்பப்போ ரொம்ப ஜாஸ்தி ஆகிற பீரியடில் நம்ம ஸ்கின்னும் காமிக்கும், கட்டும் காமிக்கும், எல்லாமே காமிக்கும்னு. பட் இன் யுவர் ப்ரொஃபஷன் ஐ டோன்ட் நோ ஹவ் இட் ஒர்க்ஸ். ஐ திங்க் யூ கோ த்ரூ இருக்குது எல்லா இதுலேயுமே அப்படி தான். அது அதில் இருக்குது, அவ்வளோதான். ஆமாம் ஆமாம். ஸோ அதான் ஹெல்த்து வந்து மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கிறதுல வந்து கொஞ்சம் கான்ஷியஸாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த வயசுல தெரியாது. ஆனால் இப்போவே தெரியுது. ஏன்னா வந்து வரவங்க எல்லாம் நான் வந்து சும்மா நினைப்பேன் எதுக்குன்னு சொல்லிட்டுன்னு. ஈவன் இந்த லேட் 20s we are picking up so much of டயபெட்டிஸாக இருக்கட்டும், உங்களுக்கு கொலஸ்ட்ரால் இஷ்யூஸாக இருக்கட்டும், நிறைய பார்க்குறோம்ல. அதனால முன்னாடி வயசானவங்க டிசீஸ் இல்லைங்க, இப்போல்லாம் வந்து சின்ன வயசுல தான் எல்லாம் ஆரம்பிக்குதுன்னு. ஸோ யூ ஷுட் டேக் கேர் ஆஃப் யுவர் ஹெல்த் ஆல்சோ. கொஞ்சம் ஒரு மாதிரி முன்னாடிலாம் வந்து கண்ணாம்பூச்செல்லாம் விளாடுவோமா எங்கள் தெருவில். ஸ்டார்டிங்கில் ஒரு வீட்டில் ஜம்ப் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் மாடி தாண்டி தெரு ஃபுல்லாக வருவேன். அதெல்லாம் ஹைட்டாக இருக்கும். ஸ்பைடர் மேனு, சூப்பர் மேன் மாதிரியான வேலைகள்லாம் பார்த்துட்டு இப்போது எங்களோட ஸ்டெப்பு இருக்குது. அன்றைக்கி எங்களோட அத்தை பையன் ஒருத்தன் வந்து தான் ஜம்ப் பண்ணி ஓடுறான் ஃபாஸ்ட்டாக. எனக்கு தோணுது குளிச்சு ஓடணுன்னு, இல்லை வேணாம் நம்ம 2 ஸ்டெப்பாகவே இறங்கி போகலாம் அப்படின்ட்டு போகிறேன். அந்த ஒரு பயம் வருது. அது மைண்ட் அப்படி ஆயிடுச்சா, அதுக்கு வந்து டியூன் ஆயிடுச்சா அப்படின்னு தெரியல. அதான் கொஞ்சம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணுறீங்கல்ல, அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்ட்ரெங்தன் பண்ணி. நடுவில் வேற வெயிட் ரொம்ப ஏறிட்டேனா, ஐயோ ஏன்டா. ஐ ஹேவ் நாட் சீன் யூ ரியலி. மேம் நீங்கள் திரும்பி போய் அந்த வெப் சீரிஸ் பாருங்க, உங்களுக்கு தெரியும். இப்போ நான் பார்த்தீங்கல்ல, இப்போ போய் அந்த வெப் சீரிஸ் பாருங்க. வெரி லீன் நவ ஐ திங்க். பட் ஆனா ஐ ஹவ் நெவர் சீன் யூ ரியலி ஒரு லெவலுக்கு மேல. 85 இருந்தேன் மேம். 89 இருந்தேன் மேம். 89 இருந்தேன். ஒரு 1.5 மாதம் 2 மாதத்தில் வந்து 2.5 மாதம் ஆயிடுச்சு. 2.5 மாதத்தில் 70 வந்தேன். ஃபுல்லாக ரன் பண்ணுறது. நான் ஸ்கூல்லலாம் அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். நான் வந்து அண்டர் 18 வந்து ஸ்டேட் 400 மீட்டரில் வந்து 2nd ப்ரைஸ் வின் பண்ணேன். அப்போ ஃபுல்லாக அத்லெட்டிக்ஸில் இருந்தேன். அப்போல்லாம் உடம்பு பயங்கர ஃபிட்டாக இருக்கும், ஃபாஸ்ட்டாக இருக்கும். ஸோ திரும்பி அது மாதிரி ஆகணுன்றதுனால திரும்பவும் ஓட ஆரம்பித்தேன். அப்புறம் பட் நீங்கள் ரன் பண்ணும்போது மேக் ஷோர் யுவர் ஸ்ட்ரெங்தனிங் சாம். இல்லாட்டி நிறைய பேர் சும்மா ஓடலான்னு நினைப்பாங்க. இல்லை யுவர் மசில்ஸ் வந்து சப்போர்ட் பண்ணலைன்னா யூ வில் பி மோர் ப்ரோன் டு இன்ஜுரிஸ் அண்ட் ரன்னிங். ரெண்டும் சேர்ந்து ஸ்ட்ரென்த் ட்ரைனிங்கும் பண்ணிக்கிட்டே தான் இதுவும் பண்ண ஆரம்பித்தேன். பாடி வெயிட் வச்சே ஃபுல்லாக ட்ரெயின் பண்ணேன். எப்படின்னா 7 மினிட்ஸ் வந்து ட்ரெட்மில்லில் ஓடுவேன், 10 பர்பீஸ் பண்ணுவேன். திருப்பி 6 மினிட்ஸ் ஓடுவேன், 10, 5 மினிட்ஸ் ஓடுவேன், 10, 4 மினிட்ஸ் ஓடுவேன், 10. ஸோ அது மாதிரி ஓடுவேன். ஸோ மைண்டு வந்து டயர்ட் ஆகாது. ஓகே 7 நிமிஷம், இப்போ 6 நிமிஷம் தான், 5 நிமிஷம் தான், அது மாதிரி ஓடுவேன். அது மாதிரியே பண்ணி என்னோடய ட்ரெயினர் பூ அண்ணான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் வந்து ஒரு 400 மீட்டர் இது ஹர்டில்ஸ் ஓடுறவங்க அவங்க அப்புறம் 1500 மீட்டர் ஓடுறோம் அவர். ஸோ அவர் தான் ஃபுல்லாகவே அந்த ஸ்போர்ட்ஸ் ட்ரைனிங்லாம் இருக்குல்ல, ரன்னர் ட்ரைனிங் அது மாதிரி கொடுத்தாரு. ஸோ அதுக்கு நல்லா டியூன் ஆயிடுச்சு பாடி. அப்புறம் தான் ஜிம் மேலே கொஞ்சம் டயட்டும் ஸ்லீப்பும் மட்டும் நீங்கள் டேக் கேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்வேன். ஆமாம்.
ஸோ ஐ திங்க் யூ ஹாவ் அ லாட் ஆஃப் ஃபேன் ஃபாலோவிங் இல்லை, எங்கே போனாலும் சாம் சாம் சாம்னா அதுதான் தட்ஸ் வாட் எனி ஆர்டிஸ்ட்க்கு வெல்விஷர்ஸ் நம்ம பசங்க அப்படின்னு தான் நான் பார்ப்பேன். ஏன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நீங்கள் சொன்ன மாதிரி அவங்க வீட்டில் ஒரு பையனாக பார்க்குறாங்கல்ல நம்மளை. ஸோ அதனால் ஃபேன்ஸுன்ற ஒரு வேர்ட் போட்டால் கொஞ்சம் ஒரு ஏதோ ஒரு தூரம் இருக்கிற மாதிரி இருக்குது. நம்ம பசங்க நம்மளை சப்போர்ட் அண்ட் யூ ஹேவ் சோ மெனி இல்லை, உங்களுக்கு ஏதாவது ஒன்று போடுறீங்கன்னா சாம் விஷால்னு அவங்களே நிறைய பேஜஸ் வச்சுருக்காங்க, இது அதுன்னு நிறைய வரும்ல உங்களோட பேஜஸ்ன்ட்டுன்னு. அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நம்ம டவுனாக இருக்கிற டைமில் சம்மந்தமே இல்லாமல் அவங்க ஒரு டெக்ஸ்ட் போடுவாங்க, அது பயங்கரமாக நம்மளை வந்து ஹீல் பண்ணும். கடவுள் வந்து டேரெக்டாக பேச மாட்டார் நம்மள்கிட்ட, யார் மூலியமாவது பேசுவார். அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் அவங்கள்ட்டேருந்து எனக்கு கிடச்சிருக்கு. நான் டவுனாக இருக்கிறப்போ சாம் ஓகே நீங்கள் எல்லாம் ஓகேன்னு சம்மந்தமே எல்லாம் மெசேஜ் பண்ணுவாங்க, எல்லாம் நடந்துடும் சாம் கவலைப்படாதீங்க அப்படின்ற மாதிரிலாம் மெசேஜ் வரும். ஸோ அவங்க எல்லாத்துக்குமே வந்து ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும் இந்த டைமில். எனி கிரேசியஸ்ட் ஃபேன் மொமெண்ட்னு ஏதாவது யூ கேன் ரிகலெக்ட்னு இருக்கா? கிரேசியஸ்ட்டு நம்மளை சப்போர்ட் பண்ணால், நான் இப்போ சிங்கப்பூரில் ஒரு ஷோ பண்ணியிருந்தேன் லைவ். அங்கே வந்து ஒரு பொண்ணு இவ்வளோ பெரிய டேட்டூ கையில் சாம் விஷால்னு குத்திருக்கு. அதை பார்த்துட்டு இது மாதிரிலாமா இருப்பாங்க ஏங்க அவங்க பாய் ஃப்ரெண்ட்லாம் பார்த்து அதை சொல்ல மாட்டாங்க அப்படி இருந்துச்சு. ஸோ அதுதான் நான் பார்த்ததுல fans I should say, well wishers I should say, and that is your also a wealth definite antenna. So what advice would you like to give them? உங்களோட யங்கர் செல்ஃப்லேருந்து நீங்கள் இப்போ யூ ஹேவ் கம் ஹியர், நான் என்ன ஃபாலோ பண்ணன்றதை வேணா நான் அவங்கள்ட்ட சொல்லுவேன். யுவர் லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு. எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே என்னன்னா, எனக்கு பிடிச்ச விஷயத்தில் நான் எவ்வளோ நாள் கஷ்டப்படலாம், பிடிக்காத விஷயத்த அதை விட்டுறணும், பிடிச்ச விஷயத்தில் கஷ்டப்பட்டு மேலே வரணும் அப்படின்றது என் மைண்டில் இருந்துச்சு. அதுக்காக நான் ஒர்க் பண்ணேன். அது மட்டுமே என்னை வந்து இப்போ நான் என்ன பண்ணுறேனோ அதுக்கு காரணம் கிடையாது. என்னை சுற்றி நல்ல ஆட்கள் இருந்தாங்க, சப்போர்ட் பண்ணுறதுக்கு என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க. என்னை வந்து நான் என்ன தான் ஒரு ஹைட்டுக்கு போனாலும் நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, இங்கே இருந்து தட்டி கொடுக்குறதுக்கு ஃப்ரெண்ட்ஸ், தட்டி கீழே தள்ளுறதுக்கு தலை ஹெட் வெயிட்லாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு நல்ல ஒரு ஆட்கள் எனக்கு கூடவே இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸுன்ற பேரில் என்னோடய பேரண்ட்ஸாக இருக்கட்டும், ரவுஃபா அம்மாவாக இருக்கட்டும், பிரத்திமா மேம்லாம், நான் தேவைன்றப்போ இவன் நெக்ஸ்ட்டு என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் என்னை ஆங்கர் பண்ண வச்சாங்க இது எல்லாத்தையுமே. ஸோ என்னை வந்து நான் வளர்கிறதுக்கு என்னை கூட இருந்த ஆட்கள் வந்து பயங்கரமாகவே சப்போர்ட்டாக இருந்தாங்க. ஸோ அதுமாதிரி நல்ல ஃப்ரெண்ட்ஸு, நல்ல ஒரு ஃபேமிலி, நல்ல ஒரு குரூப்போடு இருக்கணும் அப்படின்றத அதை நான் ஃபாலோ பண்ணேன். ஸோ அது இருந்துச்சு, அது எனக்கு வந்து ஒரு அட்வான்டேஜாக இருந்துச்சு. இன்னொன்று அதான், ஏதாவது புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்படின்றது எனக்கு இருந்தது. அது வந்து என்னோடய ஃபீல்டில் நான் அது பண்ணணும். ஒவ்வொருத்தவங்களுக்கு என்னென்ன தோணுதோ அதை அவங்கவுங்க பண்ணால் அது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு இதெல்லாம் நான் பண்ணேன். ஸோ இதை நான் அட்வைஸாக சொல்ல மாட்டேன். எனக்கு இது ஒர்க் ஆச்சு, மேபி உங்களுக்கு இது ஒர்க் ஆகாமல் இருக்கலாம். பட் ஆனால் ஷேர் பண்ண வேண்டியது நீங்கள் கேட்டதுனால என்னோட கடமை, அதை நான் ஷேர் பண்ணுறேன். ஓகே, அட்வைஸுங்கிற வார்த்தை இந்த வயசில் பிடிக்காது இல்லை. ஸோ அதனால யூ வெரி கேர்ஃபுல் வித் யுவர் வேர்ட்ஸ். அட்வைஸ் பண்ணுற அளவுக்கு நமக்கு லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. ஆமாம். ஸோ ஹவு டு அதுதான் நான் இதுலேயே பாதி சொல்லிட்டீங்க. ஹவு டு யூ ஸ்டே கிரவுண்டட் அண்ட் ஹம்பிள்? நிறைய பேர் நிறைய லவ் கொடுக்குறாங்க, நிறைய வந்துட்டு பேர் கத்துறாங்க, இவ்வளோ வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. இப்படிலாம் இருக்கும் போது அது நம்ம வந்து தலைக்கேறாமல் இருக்கிறதுக்கு ஐ திங்க் யூ செட் இன் யூ ஆன்சர் தட் சுற்றி இருக்கவங்களும் ஒரு பெரிய காரணம். நான் இப்படி இது வந்து ரவுஃபாமா வந்து என்கிட்ட சொன்னாங்க, வெங்கடேஷ் பட் சார் சொன்னார்னு சொல்லிட்டு. ஜூலியஸ் சீசர் வந்து அவர் கூட ஒரு ஆளை காசு கொடுத்து வச்சுருப்பாரான். எதுக்கு வச்சுருப்பாருனா, நீ அவ்வளோ பெரிய ஆள் இல்லை, கிரவுண்டடாக இரு, ஹம்பிளாக இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு ஆள் வச்சுருப்பாரான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நான் அப்போ தான் யோசித்தேன், நம்மளை சுற்றி எல்லாமே நல்ல வேலை அப்படி தான் இருக்கானுங்க. ரொம்ப ஏற்றி விடாமல் இருக்காமல் எப்படி இருக்கணும்னு கற்றுக் கொடுக்குற மாதிரி ஆட்கள் வேணும். அங்கே வந்து இப்போ நான் ஒரு ஷோ பண்ணுறேன்னா ஃபுல்லாக கை தட்டி எல்லாரும் பயங்கரமாக என்கரேஜ் பண்ணுவாங்க. அந்த ஒரு ஹைப்பில் வருவோம், வீட்டுக்குள்ள இருப்போம், டேய் கதவை சத்திட்டு வர மாட்டேன் அப்படின்னா ஃப்ரெண்டு. ஸோ ஆட்டோமேட்டிக்காக ஓகே இதுதான் நம்ம அப்படின்றது நமக்கு தெரிஞ்சிருது. அண்ட் லாஸ்ட்டாக வந்து இது கேட்காம இருக்க முடியாது. நான் வந்து உங்களுக்கு நிறைய சாம் விஷால் பேஜஸ் பார்ப்பேன்னு சொன்னேன்ல, அப்போ வந்து நிறைய வந்து ஐ ஹவ் சீன் சாம் ஷிவாங்கி ஃபேன் பேஜ் அந்த மாதிரிலாம். அண்ட் நவ் அதுதான் ஏதோ ஒரு இதில் கூட இப்போ பார்த்தேன் ட்ரெண்டிங்காக இருந்ததுங்கிறதுக்கு. சாம் விஷால் உங்களுக்கு ஷிவாங்கி பிடிக்குமா ஸ்ரீனிஷா பிடிக்குமான்னு டிப்ளமேட்டிக்காக யூ செட். ரெண்டு பேருமே ரொம்ப முக்கியம் எனக்கு, வேறு விதத்தில் ஃப்ரெண்ட்ஸு தான் எல்லாரும்ட்டுன்னு. பட் ஜோக்ஸ் அப்பார்ட் உங்களுக்கு நிறைய வந்து இந்த மாதிரி ஒரு ஃபீல்
ஃபீல்டுக்குள்ளே நம்ம தெரிய வர ஆரம்பிச்சிட்டோம்னா நிறைய லிங்க்அப்ஸ்ன்னு வரும். அது வந்து எல்லா ஆர்டிஸ்ட்க்கும் வரும். ஐம் ஷுவர் எல்லாமே இருக்கவே இருக்காது, ஒவ்வொருத்தரோட சேர்த்து தான் பேசுவாங்கன்னு. அப்போது உங்கள் ஃபேமிலி ஏற்கனவே ஸ்ட்ரிக்ட்னு சொல்லியிருக்கீங்க, ஹவு டு தே ரியாக்ட்? இல்லாட்டி ஓகே இது நம்ம பையன் தெரியும் எது நான் சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுருவாங்க? ஸ்டார்டிங்கில் அவங்க எல்லா கமெண்ட்டுக்கும் நானே போய் பண்ணிட்டுருந்தேன், ஏன் அப்படி பேசுகிறீங்க இது பண்ணுறீங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது, நான் அந்த கமெண்ட்டெல்லாம் பார்க்குறப்போ ஒரு 1000 பேர் நம்மளை அப்ரிஷியேட் பண்ணிப்பாங்க. அது வந்து எனக்கு பெருசாகவே தெரியல அப்புறம் தான் அந்த பாசிட்டிவ் லைக் ஓகே இவங்க நம்மளை பார்க்குறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்க, நம்மளை ரசிக்கிறதுக்கு ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அவங்கள நம்ம சந்தோஷப்படுத்தணும். அவங்க நெகட்டிவ் கமெண்ட் போடுறவங்க அவங்க அதை வேலையாக பண்ணுறாங்க. அதை பிளாக் பண்ணால் திரும்பி வேறு அக்கௌண்ட்லேருந்து வராங்க. இது அவங்களோட வேலையாக இருக்குது. சரி அவங்க வேலையை அவங்க பண்ணிட்டு நம்ம வேலையை நம்ம பண்ணுறோம், அவ்வளோதான். அப்படி விட்டேன் நான். அப்புறம் எங்கள் மம்மி டாடிகிட்ட எல்லார்ட்டையுமே சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து எதுவுமே இது பண்ணாதீங்க, லைஃப்லன்னு போனால் இப்படிலாம் இருக்கும், அதனால வந்து இது இருக்கும். அவங்களே ஏதாவது ரூமர் ஸ்ப்ரெட் பண்ணுறது இதெல்லாமே இருந்தது. அவங்களுக்கே ஒரு டைமில் நடந்துச்சு. நான் போய் சொல்கிறேன், இப்போ இது மாதிரி போட்டிருந்தாங்க, நீ தான் பார்க்க வேணான்ட்டல, அதான் பார்க்குறது இல்லை நாங்கள். எனக்கு வந்து என்னை பற்றி ஒரு ஸ்டோரி போட்டிருக்காங்க யூடியூப்பில், இது மாதிரி கஷ்டப்படுற ஃபேமிலி, எனக்கு 4 அக்காவான், நான் தான் பாட்டு பாடி அவங்களெல்லாம் இது பண்ணுறேன் அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. அதனால சரி ஏதோ உங்களுக்கு அதில் வியூஸில் ஏதோ காசு வருதா, சரி சந்தோஷமாக இருந்துட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதான் as you said, இன்னொருத்தங்க பண்ணுறதை நம்ம நிறுத்தவே முடியாது, நம்மளோட ரியாக்ஷன் டு இட் மட்டும்தான் நம்ம பார்க்க முடியும் இல்லை. as long as அதில் கிளியராக இருந்தாலே அது வந்து ரொம்ப நம்ம ஃபேமிலிக்கு நம்மளை சுற்றி உள்ளவங்களுக்கு நம்ம யாருன்றது தெரியும்ல. அண்டு யாருக்கும் நான் போய் இதுதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அவசியம் கிடையாது. நம்ம இங்கே தப்பு பண்ணிட்டு இல்லை, நான் கரெக்டு தான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு. நம்ம நார்மலாக இருக்கோம், அதை அவனுக்கு எடுத்துவானுங்க, அதில் தப்பு கண்டுபிடிச்சி அதாவது சொல்லணும்னு நினைக்கிறவனுங்க சொல்லிட்டு தான் இருப்பானுங்க. அதை வந்து பெருசாக அதுவே நல்ல ஒரு வைஸ் டிசிஷன் அட் திஸ் ஏஜ். ஸோ விஸ்டம் தான், கவலைப்படாதீங்க. ஸோ திஸ் ஆர் தட்ன்னு சொல்லிட்டு கேட்குறேன், ஜஸ்ட் எஸ் ஆர் நோ. இட் கேன் பி திஸ் ஆர் தட், சூஸ் ஒன் ஆர் எஸ் ஆர் நோ, அவ்வளோதான். வந்து லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட், டு யூ ரியலி பிலீவ் இன் இட், எஸ் ஆர் நோ? லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட்டா? எனக்கு நோ. உங்களுக்கு நோ. ஜென்ரலி உங்களுக்குன்னு நான் கேட்கல, பிலீஃப்னு தான் கேட்குறேன். ஜென்ரலாக அது அந்த ஒரு ஸ்பார்க் இருக்கும், அது இருக்கும். பட் அது ஃபியூச்சருக்கு செட் ஆகுதான், அது பூரா யோசிக்க ஆரம்பிச்சா என்னன்றது தெரியாது நமக்கு. மார்னிங் பர்சனா நைட் அவுலா? காலையில் எந்திரிச்சு பண்ண நைட் அவுல் தான். காஃபி ஆர் டீ? காஃபி. அப்பா பையன் ஒரு அம்மா செல்லும், இது வந்து கஷ்டமான விஷயமா? காம்ப்ளிகேட்டட் தான். அவங்க 2 பேருமே 2 கண்ணு மாதிரி அப்படின்னு வச்சுக்கலாம். எல்லாத்துக்கும் டிப்ளமேட்டிக்கா. பரவாயில்ல, என் பையன் மாதிரியே ஆன்சர் பண்றீங்க. அவனும் பயங்கர டிப்ளமேட். அவன் சிகாக வாயிலேருந்து எதுவுமே நான் பிடுங்க முடியாது. அது மாதிரி ட்ரெயின் பண்ணிட்டாங்க இத்தனை வருஷத்துல நம்மள. லவ் மேரேஜ் ஆர் அரேஞ்ச் மேரேஜ்? லவ் மேரேஜ். ஸ்டேஜ் ஃப்ரைட் இருக்கா இல்லையா? இருந்தது, அப்புறம் அது பிடிக்க ஆரம்பிச்சிருச்சு. அது ஒரு குட் ஸ்ட்ரெஸ், ஐ வில் சே. சிங்கிங் காம்படிஷன் போகும்போது as a judge or as a contestant, which is tougher do you think? ஆடியன்ஸாக போகிறது தான் நான் ப்ரிஃபர் பண்ணுவேன். அது நான் கொண்டே வரல. ரெண்டுத்துலையுமே வந்து ஒரு எது இன்னும் டிஃபிகல்ட்டுன்னு நினைக்கிறீங்க? கண்டெஸ்டன்ட்டே நான் சூஸ் பண்ணி. கண்டெஸ்டன்ட்டே பெட்டர். எது டிஃபிகல்ட்டா? கண்டெஸ்டன்ட் தான். Have you ever forgotten lyrics on stage suddenly or stage fright மாதிரி? எஸ். இது என்னோட இதுதான் இருக்குது. நானும் கௌதமும் சூப்பர் சிங்கரில் இது பண்ணோம். இது பாட்டு கேட்டு பேட்ட பராக் சாங் இருக்குல்ல, கொஞ்சம் ஒதுங்கிரு ஓடி லிரிக்ஸ் வந்துருச்சு. உள்ள பதறுதா, கொஞ்சம் வெதறுதா, எல்லாம் செதறுதான்லாம் பாடிட்டு இருக்கேன் ஸ்டேஜில். நல்ல வேளை அவங்க அதை நோட் பண்ணல, பண்ணியிருந்தா முடிச்சு விட்டுருப்பாங்க. ஸோ அது மாதிரி நிறையா மனப்பாடம் பண்ணிட்டு தான் போகணும். எனக்கு இப்போவுமே முகம் காட்டு நீ முழுவெண் பனி தான். எனக்கு பாடிக்கிட்டே இருக்கும் போது பனி வருமா மதி வருமான்னு ஓடும். ஏதோ ஒன்று பாடி சம்டைம்ஸ் அது மைக்கை வந்து மக்கள்கிட்ட காமிச்சிருவேன், நீங்க பாடுங்க அப்படின்ற இதெல்லாம் இந்த மாதிரிலாம் வந்துட்டு சமாளிக்கிறதும் வரும். ஆமாம். Do you keep practicing till the last minute or பெரிய ஷோ இருக்குது நாளைக்குன்னா லாஸ்ட் மினிட் வரைக்கும் ப்ராக்டிஸா, இல்லை எக்ஸாம் முன்னாடி நல்லா படுத்து தூங்கி எழுந்திரிச்சு போகலாங்கிற மாதிரியா? லாஸ்ட் மினிட் வரைக்கும் நான் ப்ராக்டிஸ் பண்ணுவேன். எனக்கு ஒரு பயம் வந்துடும், ஸ்ட்ரெஸ் வந்துடும். ஆமாம். Have you written any song about personal experiences? நிறைய எழுதி வச்சுருக்கேன். இப்போ வந்த சாங்ஸில் இப்போ ஒரு சாங் இருக்குது வரப்போகுது, காலம் நேரம்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து அதில் ஒரு வேர்டு வந்து எனக்கு மனசுக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு வேர்டு என்னென்னா, காலம் காட்டும் ஒரு திசை நம்ம மனசோ தேடும் மறு திசை அப்படின்ற ஒரு வேர்டு தான். நம்ம ஒன்றை நோக்கி போயிட்டு போகணுன்னு நினப்போம், ஆனால் லைஃபாகவே ஒரு இதை காமிக்கும். அது மாதிரி தான் எனக்கு காமிச்சிது. ஸோ அதை நம்ம அப்புறம்
லீட் பண்ணி ஏன்னா நான் தான் கேட்குறேன், எல்லாமே அப்படியே சோகமான லவ் ஃபெயிலியர் சாங்ஸாக எழுதுறீங்களே சாம், இந்த மாதிரி என்னாச்சு இன்னமே உங்களுக்கு life ல? இன்னும் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து ஹாப்பி வரும். வரும். அப்புறம் ஒரு டிப்ரெஷன் இருந்துச்சுன்னா திரும்ப எழுதுவேன் ஓகே. ஏதாவது சோகமா. ரெக்கார்டிங் இன் ஸ்டூடியோ ஆர் பர்ஃபார்மிங் லைவ்? பெர்ஃபார்மிங் லைவ் அந்த ஒரு அது வந்து ஆமாம் அது வந்து அங்கே ஒரு இது க்ரியேட் ஆகும். இதுக்காக தான்டா நம்ம உயிரோட இருக்கோம், வாழ்ந்துட்டு இருக்கோன்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வரும் அங்கே. அந்த ரெக்கார்டிங்ன்றப்போ 4 பேருக்குள்ளார முடிஞ்சிடும். அந்த அட்மாஸ்பியர் அது அங்கே இருக்கிறப்போ அவ்வளோ பேரோட எனர்ஜி, ஒரு பாசிட்டிவான இது. அவன் அங்கே நிற்கிறவன் கீழேருந்து நம்மளை பார்க்குறவங்க வந்து சூப்பராக பாடணும், அவன் நல்லா பாடணும், என்ஜாய் பண்ணணும், அவங்க சிரிச்சுக்கிட்டே பார்ப்பாங்க. அந்த ஒரு எனர்ஜியே வந்து நமக்கு யூ வில் கெட். அது பயங்கரமாக இருக்கும். பிளேபேக் சிங்கிங்கில் நம்ம பாடிடுவோம், ரசிப்பாங்க, அது நம்மளுக்கு தெரியாது, கண்குள்ளா ஓகே பார்க்க அது முடியாது. ஓகே வேறு பெட்டராக போகலாமா அப்படிதான். அங்கே அப்படி கிடையாது. பாடினா அவங்களுக்கு பிடிச்சா அவங்க ரசிப்பாங்க, என்ஜாய் பண்ணுறாங்க. அந்த ஒரு எனர்ஜியை வந்து அண்ட் ஐ திங்க் யூ டூ அ லாட் ஆஃப் அகெயின் இம்ப்ரவைசேஷன் ஆன் ஸ்டேஜ் இல்லை, அதனால டான்ஸ் ஆடுறது, அவங்கள என்டர்டெயின் பண்ணுறது. ஸோ தட் மேக்ஸ் யூ அ வெரி குட் ஓவரால் பர்ஃபார்மர், வெறும் சிங்கிங் மட்டும் இல்லாமன்னு சொல்லி பார்க்குறாங்க. எனக்கு என்னென்னா எப்போவுமே வந்து ரவுஃபாமான் வந்து என்கிட்ட சொல்லுவாங்க, இதான் உன்னோட லாஸ்ட் ஸ்டேஜ்னு நினச்சி பெர்ஃபார்ம் பண்ணணும் எப்போவுமே. அது என் மண்டையில் எப்போவுமே இருக்கும். நான் போய் பாடிட்டு பெர்ஃபார்ம் பண்ணிட்டு வந்தேன்னா அடுத்த ஒரு 30 மினிட்ஸ்க்கு வந்து நான் ஞாபகம் இருக்கணும் அவங்களுக்கு. அது மாதிரி பண்ணணுன்றது எனக்கு ரொம்ப ஆசை. வெரி நைஸ். ஆமாம். டு யூ ரீட் யுவர் கமெண்ட்ஸ் ஆன் சோஷியல் மீடியா? படிப்பேன், எல்லாத்தையுமே படிப்பேன். சம்டைம்ஸ் வந்து என்னால் பிகாஸ் யூ வில் கெட் so many இல்லை? படிச்சுட்டு அதெல்லாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன். ஏதாவது நெகட்டிவாக இருந்ததுன்னா அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன். அது ஏன் எடுத்து வைப்பேன்னு தெரில, அதை எடுத்து வச்சுருக்கேன். மேபி பின்னாடி வந்து அதே அக்கௌண்ட்லேருந்து அவங்க மனசு மாறுற மாதிரி எதுவும் நான் பண்ணியிருக்கேனா அப்படின்னு அதை பார்க்கலான்னு சொல்லி நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்குவேன். இது வந்து யாருக்கும் ப்ரூவ் பண்ணுறதில்ல, எனக்கு நான் தெரிஞ்சுக்கிறதுக்காக. ஆமாம். ஏன்னா வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, ட்விட்டரில் வந்து ஒருத்தர் பயங்கரமாக என்னை திட்டி இது பண்ணி போட்டுருந்தேன் சம்மந்தமே இல்லாமல். அவர்கிட்ட நான் பேசிட்டு சில விஷயங்கள் எல்லாத்தையுமே புரிய வச்சேன். அவர் வந்து சாரி ப்ரோ, நான் தப்பாக நினச்சிட்டு இது எல்லாமே பண்ணிட்டேன். எனக்கு நிறைய பேர் இது வந்து நிறைய பேர் வந்து இது விஷயமாக வந்து நிறையா பேசியிருக்காங்க, போடுறாங்க, எல்லாம் ஓகே. அது அவங்க பேசுகிறத வச்சுட்டு நானும் அது தெரிஞ்சு போட்டேன். பட் இதுக்கு இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குன்றது தெரியாது அப்படின்றத அவர் புரிஞ்சுக்கிட்டு எல்லாத்தையுமே டெலீட் பண்ணார், அவரோட சர்க்கிளுக்கும் சொன்னார். ஸோ நம்மளை பற்றி நெகட்டிவாக போடுறவங்க எல்லாம் அவங்க ஒருத்தவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்து அதே நம்பி அவங்க பண்ணுறவங்க தான். அவங்களுக்கு அதான் ஒரு காயினுக்கு 2 சைடு இருக்கும். இன்னொரு சைடு என்னன்றதை நம்ம புரிய வச்சோன்னா அவங்களும் புரிஞ்சுக்குவாங்க அப்படின்றது தான். நெகட்டிவாக பேசுகிறவங்க என்ன இருக்குது உண்மை தெரிஞ்சதுன்னா, உண்மையிலே நெகட்டிவாக இருந்ததுன்னா பேசுகிறதுல அது அர்த்தம் இருக்குது. இல்லாமல் எவ்வளோ பேர் போய் அதை புரிய வைப்பாங்க. எனக்கு அதுக்கு ஒரு சின்ன சான்ஸ் கிடச்சிது. அவர் என்கிட்ட டேரெக்டாக பேசினார், கமெண்ட்டையும் தாண்டி அவர் டேரெக்டாக பேசினார், நான் டேரெக்டாக பேசினேன் அவர்கிட்ட. ஸோ அங்கே ஒரு இது இருந்ததில்ல, அங்கே ஒரு ஃப்ரிக்ஷன் இருந்துக்கிட்டே இருந்ததில்ல, அது கொஞ்சம் கிளியர் ஆகிடுச்சு. ஆமாம், ஏதோ நம்மளை தப்பாக நினச்சிட்டு இருந்த ஒருத்தவங்களுக்கு, ஒரு விஷயத்த நினச்சி தப்பாக நினச்சிருந்தவங்களுக்கு அது இல்லைன்னு அவங்களுக்கு தெரிய வச்சது ஒரு நல்ல ஒரு விஷயமா இருந்தது. அதுதான். would you consider acting in the movie? தெரில, பார்ப்போம், கடவுளோட இதுதான், என்ன நடக்குதோ. Had a crush so far? க்ரஷ்லாம் அப்பப்போ வரும். ஆமாம். Propose to a girl so far? அதான் சூப்பர் சிங்கர்லேயே சொன்னேன் நான். அப்படியா? நான் கேட்கல. அது வந்து ஃப்ளாப் ஆயிடுச்சு. அந்த பொண்ணுக்கு வந்து இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு. இது எந்த வயசுல? காலேஜில். ஓகே. டேலண்ட், ஹார்ட் ஒர்க் ஆர் கனெக்ஷன்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டு மேக் இட் பிக்? ஆல் 3யா இல்லை எனி ஒன் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் நினைக்கிறீங்களா? எல்லாமே இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். டேலண்ட் இருக்கணும், அந்த டேலண்ட்டை வச்சு ஹார்ட் ஒர்க் பண்ணணும், அப்புறம் அதை கரெக்டாக நம்ம எங்கே போயிட்டு யார்கிட்ட கொடுத்தா அது போகணுமோ, சேனலைஸ் பண்ணணுமோ, அது பண்ணால் கரெக்டாக யார்கிட்ட சேரணுமோ அது போய் சேரணும். ஸோ ஜஸ்ட் டு நோ அபவுட் யோர் பர்சனல் லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ், ரேபிட் ஃபயர். இஃப் நாட் அ சிங்கர், நீங்கள் என்னவா இருந்திருப்பீங்க? கிரிக்கெட் விளையாடணும்னு ஆசை, கிரிக்கெட்டராக இருப்பேன். அப்படி இல்லைனா ஏதாவது கேம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒன்று அது இருப்பீங்க. ஃபேவரட் ஜானர்? ரெகே பிடிக்கும், அப்புறம் வெஸ்டர்ன் கிளாசிக்கல் சாங்ஸ் பிடிக்கும். ஏன்னா இப்போ நான் கொஞ்சம் வந்து இது கேஎம்மில் கற்றுக்க ஆரம்பித்தேன்னா, ஸோ அப்போது கேட்க ஆரம்பித்தேன் சாங்ஸில். ஸோ அது இப்போ பிடிச்சிருக்கு. ஃபேவரட் சாங்? காலம் நேரம்னு ஒரு சாங் இப்போ ரிலீஸ் ஆக போகுது. அதை சொல்லிட்டீங்களே நீங்கள், இப்போ ரிலீஸ் ஆக போகுதுன்னு. இப்போ ஆனதில் ஏதாவது சொல்லுங்கள். ஆனதில் இல்லை, என்ன உங்கள் சாங்னு இல்லை, என்ன சாங் வேணால் இருக்கலாம். எப்போவுமே ஃபேவரட்னு பார்த்தீங்கன்னா வந்து என்னோட நீ இருந்தால். என்னோடு இருந்தால். என்னோட நீ இருந்தால். ஓகே ஓகே, அது பிடிக்கும்.
இப்போது ரீசெண்ட் டைமில் நான் நிறையா கேட்குறது என்னென்னா நான் அந்த பண்ண சாங். ஏன்னா அது வந்து எனக்கே திரும்ப திரும்ப என்னோட லைஃப்பை வந்து திரும்ப கேட்குற மாதிரி இருக்கும். ஸோ அதனால அந்த பாட்டை நான் அதை நான் பாட சொல்ல முடியாது, இன்னும் ரிலீஸ் ஆகல, அதனால தான் நான் கேட்குறேன். என்னோட நீ இருந்தால் பிடிக்கும். சரி, அது 2 லைன்ஸ் பாடி காமிங்களா? ஓ என்னை நான் யாரென்று சொன்னாலும் புரியாதே, என் காதல் நீ என்று யாருக்கும் தெரியாதே, நீ கேட்டால் உலகத்தை நான் வாங்கி தருவேனே, நீ இல்லா உலகத்தில் நான் வாழ மாட்டேனே, என்னோடு நீ இருந்தா. சூப்பர். எனக்கு ரொம்ப ஆசை பாடணும்னு, ஆனால் சத்தியமாக பாடவே வராது. அதனால வந்துட்டுன்னு அந்த ஒரு சாங்லேயே நல்லா அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த குட்டி குட்டி இதெல்லாம் கொண்டு வரீங்கல்ல, சூப்பராக. எனக்கு கோல்டு போனால ஒழுங்காக பாட முடியல, இல்லைனா சத்தமாக பாடலாம். ஃபேவரட் சிங்கர் மேல்? எனக்கு வந்து பிரதீப் குமார் சார் பிடிக்கும், சித் ஸ்ரீராம் சார், எஸ்பிபி சார். ஃபேவரட் சிங்கர் ஃபீமேல்? எனக்கு ஸ்ரீனிஷா வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், நிஷா வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், ஸ்ரேயா கோஷல் மேமோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும், அப்புறம் தி வாய்ஸ் பிடிக்கும், அப்புறம் மதுஸ்ரீ மேமோட வாய்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸ்ரேயா கோஷல் இப்போ ஒரு இதுவும் பண்ணியிருந்தாங்க, லைவ் பண்ணியிருந்தாங்க. நான் ஊரில் இல்லை, அப்போ ஹேட் கான் டு சிங்கப்பூர். பட் அவங்க ஒரு மீட் இருந்தது, ஃப்ளோ மீட்டுன்னு, அதுக்கு கூப்பிட்டுருந்தாங்க இன்டர்வியூ. அப்போ ஷி வாஸ் சிங்கிங் அ ஃபியூ சாங்ஸ். சான்ஸே இல்லை கேட்குறதுக்கு, வேறு லெவலாக இருந்துச்சு. கேஷுவலாக அழகாக பாடினாங்க. ஃபேவரட் ஆக்டர் மேல்? ரஜினி சார் பிடிக்கும். அஷ்ரோக் செம்ம ரஜினி ஃபேன். தேட்டர் பக்கமே வரமாட்டாங்க, ஆனால் ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ இன்னமும் ரஜினிகாந்த் படத்துக்கு மட்டும்தான் அது தலைவர் படத்துக்கு போவாங்க. நானும் எங்கள் டேடிகிட்டேருந்து அப்படியே வந்தது எனக்கு. அப்படியா? அப்படி பயங்கரமான ரஜினி சார், விஜயகாந்த் சார் ஃபேனு. எனக்கு ரஜினி சார் ரொம்ப பிடிக்கும், விஜயகாந்த் சாரும் பிடிக்கும். விஜயகாந்த் சார் வந்து ஆமாம், அவர் வந்து அசோக் வில் ஆல்வேஸ் சே உன்னோட காட்ஃபாதர்னு. ஏன்னா அப்பாவுக்கு அவங்க ஒரு ஹோல் ஃபேமிலிக்கு அவர் தான் வந்துட்டு ட்ரீட் பண்ணுவார் ரொம்ப வருஷமாக. ஸோ சின்ன வயசுலேருந்தே அவங்க தெரிஞ்சிருக்கோம். என் அரங்கேற்றமுக்கெல்லாம் விஜயகாந்த் சார் தான் வந்தார் ஆக்சுவலி பார்த்தா. ஸோ அப்போலேருந்தே தெரியும். ஃபேவரட் ஆக்டர் ஃபீமேல்? ரித்திகா சிங் பிடிக்கும். ஃபேவரட் பிளேஸ் டு விசிட்? பாரிஸ் ரொம்ப பிடிக்கும். ஆமாம், நான் 2 தடவை தான் போயிருக்கேன். ஆனால் அது போயிட்டு வந்தோன்னும் ஒரு வாரம் அது ஞாபகமாகவே இருந்தது. அப்படியா? ஏன்னா அது ஈக்குவலாக பேலன்ஸ் பண்ணியிருந்தாங்க, நேச்சரும் சரி, மாடர்னைஸ்டு பில்டிங்ஸும் சரி, அந்த ஹிஸ்ட்ரி எல்லாம். ஆமாம், அது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐ திங்க் யூரோப் எங்கே போனாலுமே அந்த ஃபீல் கொண்டு வரும்னு நினைக்கிறேன். எனக்கு என்னமோ அந்த யூஎஸ் மட்டும் பிடிக்காது, ஆனால் யூரோப் நான் போனதில்லை. யூஎஸ் போகாததுக்கு ரீசன் என்னென்னா, அங்கே ஷோ பண்ணால் எப்படி எடுப்பாங்கன்னா 1 month 2 month தான் எடுப்பாங்க ஷோஸ் எல்லாம். ஃபுல்லாக ஒரு டூர் மாதிரி, ஒரு டூர் மாதிரி அது மாதிரி கொண்டு தான் போயிடுவாங்க. இருக்கும். ஸோ இங்கே நம்ம நிறைய விஷயங்களை விட்டுட்டு போகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால நான் இன்னும் எடுக்காமே வச்சுருக்கேன். நான் மேனிஃபெஸ்ட் பண்ணிகிட்ருக்கேன், சாம் விஷால் லைவ் அண்ட் கான்சர்ட் டூர் ஒன்று பண்ணணும். டெஃபினெட்லி ஃப்ரம் யோர் லிப்ஸ் டு காட்ஸ் இயர்ஸ் தான். ஃபேவரட் ஸ்போர்ட்? கிரிக்கெட் சொல்லிட்டீங்க. ஃபேவரட் கிரிக்கெட்டர்? விராட் கோலி, தோனி சார். ஓகே. யோர் ஃபேவரட் அமங் யோர் சாங்ஸ்? கார்குழல் கண்மணி பிடிக்கும், ஏங்குரேனே பிடிக்கும். எனக்கு எல்லாமே பிடிக்கும். எல்லாமே வந்து ஃபீல் பண்ணி லவ் பண்ணி பண்ணுற ஒரு இதில் நான் ஒவ்வொரு ரெக்கார்டிங்குமே பெஸ்ட்டு கொடுக்கணும், கேட்குறவங்க கேட்கப்போ நல்லா இருக்கணும் அப்படின்னு பண்ணி தான் எல்லாத்தையுமே பண்ணுறேன். ஸோ அதில் வந்து ரொம்ப க்ளோஸ் டு மை ஹார்ட்னா இந்த கால நேரம் நான் சொல்லுவேன். அதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் சாங்ஸ் இருக்குது, அதெல்லாம் ரிலீஸ் ஆகட்டும், அப்போ நான் சொல்கிறேன். ஸோ ஏங்குறேனே அப்போ எனக்கு இப்போ லேட்டஸ்ட்டாக கேட்டது எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஐ சைட் 2 பேருமே இருந்தீங்க. ஸோ அது 2 லைன் பாடி காமிங்களா? தள்ளி நீயும் போகும் தூரம், ஓரங்காத நேரம் கூடும், தன்னந்தனியா நானும் இருக்க மனம் உன்னை தேடும், தாங்காத சோகம் நெஞ்சு தாங்கி கொள்ளுதே, நீங்கும் ஏன் பாரம் உன்னை சேரும் நேரமே, ஏங்குறேனே ஏங்கி உன்னால் தேய்கிறேனே, காயங்கள் நான் காண்கிறேனே, மாயம் நேர்ந்தால் சேர்கிறேன் உன்னை. சூப்பர் வெரி நைஸ். தேங்க்யூ மேம். ஃபேவரட் மியூசிக் டைரக்டர்? ரஹ்மான் சார் ரொம்ப பிடிக்கும், ராஜா சார் பிடிக்கும்,
அனிருத் அண்ணா பிடிக்கும். அப்புறம் எனக்கு வந்து சந்தோஷ் நாராயண் சார் பிடிக்கும். சூப்பர். யுவன் சார், ஐயோ யுவன் சாரை மறந்துட்டேன். யுவன் சார், ஆமாம். ஸோ நீங்கள் இருக்கிற எல்லா டாப்பையும் சொல்லிட்டீங்க நீங்கள் ஆல்மோஸ்ட் வந்துட்டு. ஐ திங்க் ஒர்க் வித் மோஸ்ட் ஆஃப் தெம். ஆமாம், Your ராஜா சார் கூட மட்டும் ஒர்க் பண்ணல. பட் ஆனால் அவங்க பசங்க 2 பேரோடையும் ஒர்க் பண்ணிட்டேன். ராஜா யுவன் சாரோடையும் கார்த்திக் ராஜா சார் கூட. யோர் மென்டார்ன்னா யார் சொல்வீங்க? சிங்கிங்க்கா இல்லை லைஃப்க்கா? லைஃப்க்கு சிங்கிங்க்கு? லைஃப்க்கு மென்டார் பார்த்தீங்கன்னா ரவுஃபாமா, பிரதிமா மேம் அவங்க. சிங்கிங்க்கு வந்து எல்லார்கிட்டேருந்துமே கேட்டுக்குவேன், எல்லார்கிட்டேயுமே சில விஷயங்கள் கற்றுட்ருக்கேன். ஸோ நிறைய பேர் இருக்காங்க. யோர் பெஸ்ட் ஃப்ரெண்ட்? பெஸ்ட் ஃப்ரெண்டுலாம் இல்லை, ஃப்ரெண்ட்ஸ் தான். ஃப்ரெண்ட்ஸ், ஓகே. நம்ம கேங் பெருசு ரொம்ப. ஓகே, எல்லாருமே பசங்க பசங்க இருப்பாங்க. யுவர் சியர் லீடர், ஓகே, உன்னை தட்டி கொடுத்து ஓகே நீங்கள் யூ வில் ஆல்வேஸ் டூ வெல் அந்த மாதிரி சொல்கிறதுக்குன்னு யாராவது ஒருத்தர்னு தோணுதா? என் தங்கச்சி ஷிஃப்ரா, அப்புறம் மம்மி டேடி, சூர்யான்னு என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் இருக்கான், அவன் ரொசாரியோ. யுவர் இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு யாராவது இருக்காங்களா? நிறையா விஷயங்களில் நிறைய பேரை பார்த்து இன்ஸ்பயர் ஆகிருக்கேன். ஸோ அது ஒரு லிஸ்ட்டே இருக்குது. ஓகே. சின்ன இது எங்களோட அத்தை பையன் ஒருத்தன், அவங்க அப்பா அம்மா 2 பேருமே வந்து ஐடி ஜாபு. அவன் வந்து வீட்டில் வந்து இருக்கான். நான் இன்றைக்கி அவனை பார்க்க ஒரு 6th ஸ்டாண்டர்ட் 7th ஸ்டாண்டர்ட் வந்து பார்ப்பான், இது படிச்சிகிட்டு இருப்பான். அவங்க வந்து கொஞ்சம் கஷ்டப்படுற வந்து ஃபேமிலி தான். இப்போ தான் அவங்க அப்பாவுக்கும் வேலை கிடச்சிது, அவங்க அம்மாவுக்கும் வேலை கிடச்சிது, இப்போது போயிட்டுருக்காங்க. அவன் அன்னைக்கு வந்து வெளில போயிட்டு எங்கேயோ வரான். எங்கடா போயிட்டு வர, என்ன இந்த டைமில் டெய்லி வெளில போயிட்டு வரையே, எங்கே போயிட்டு வர? 7th ஸ்டாண்டர்ட் 8th ஸ்டாண்டர்ட் தான் படிக்கிறான். இல்லை அம்மா அப்பா வந்து இது மாதிரி இது பண்ணுறாங்க, நான் அவங்களுக்கு எதாவது சப்போர்ட் பண்ணணுன்னு தோணுச்சு, அதனால தான் நான் பால் போடுறேன் போயிட்டு எல்லார் வீட்டுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அவன்கிட்ட நான் என்ன ஒரு விஷயம் பார்க்குறேன்னா, அவன் வந்து படிச்சுட்டு சும்மா வீட்டிலே இருக்கலாம், பட் ஆனால் அவங்க அம்மா அப்பாவுக்கு சப்போர்ட்டாக இருக்கணும்னு ஒரு விஷயம் அவன் பண்ணுறான்ல, அது பயங்கரமாக எனக்கு இதாக இருந்துச்சு. நம்மளாம் என்ன பண்ணுவோம், சரி அவங்க பண்ணுறாங்க நம்ம பாட்டுக்கு இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்போம். நம்ம சின்ன வயசு தானே, சின்ன வயசு தானே, எதுக்கு நம்ம அதை பண்ணணும், நம்ம படிக்கணும், அதில் தான் பண்ணணும். பட் அவனுக்கு அது தோணி இருக்கு பாருங்களேன், அவன் பண்ணுறான். அதுவும் நம்ம ஃபேமிலியில் இப்படி ஒரு பையனா அப்படின்னு பார்த்தோன்னே எனக்கு வந்து பயங்கர ஷாக். வெரி நைஸ். ஐ திங்க் அதுதான் நம்மளும் இது எல்லாருக்குள்ளாரையுமே இருக்கணும் அப்படின்னு தோணுது. நம்ம அம்மா அப்பா கஷ்டப்படுறாங்க, நம்மளுக்கு இந்த வயசில் கஷ்டம் கொடுக்காம இருக்கணும்னு நினைப்போம், பட் ஆனால் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைப்போமா ஏதாவது ஒரு விஷயம், அது வயசோட தான் வரும். அது அவன் பாட்டு பயங்கரமாக இன்ஸ்பயர் ஆனேன் நான். இது மாதிரி நிறையா விஷயங்கள் இருக்குது. ட்ரூத், நீங்கள் அது சொல்கிறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பிகாஸ் ஏன்னா இன்ஸ்பிரேஷனுங்கிறது ஒருத்தர் பெரிய லெவலில் இருக்கவங்களும் இல்லை, டே டு டே நம்மளை சுற்றி இருக்கவங்க சின்ன சின்ன விஷயம் பண்ணுறாங்கங்கிறத பார்த்து நம்ம சிலதை கற்றுக்குறோம், இன்ஸ்பயர் ஆகிறோம். இப்போ அதான் இப்போ பிளாக் வந்து அவங்க அம்மா வந்து ரொம்ப இட்லி கடை அது மாதிரி தான் வச்சுருந்தாங்க. இப்போது பிளாக் ஒரு ஸ்டேஜுக்கு வளர்ந்து இப்போ அவங்க அம்மாவுக்கு வந்து அவங்க கடை வந்து மாதிரி செட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதெல்லாமே ஒரு பார்க்குறவங்க, நம்மளை பார்க்குறவங்களுக்கு கண்டிப்பாக இன்ஸ்பயர் ஆகும். நான் பக்கத்துலேயே இருந்து பார்க்குறப்போ நம்ம பையன் எப்படி பண்ணுறான்றப்போ நமக்கு பயங்கர எவ்ரிடே லைஃப் ஹீரோஸ் தான் ரேதர் தென் எனி ஹீரோ அப்படின்ட்டுன்னு. நைஸ். அண்ட் ஃபேவரட் பிளேஸ் யூ வாண்ட் டு பர்ஃபார்ம் அப்படின்ட்டுன்னு ஒரு ஏதாவது இருக்கா, ஒரு ட்ரீம் டே, ஒரு இடம், இந்த இடத்துல போய் நான் பர்ஃபார்ம் பண்ணும் இங்கே அப்படின்ட்டுன்னு, இந்த ஒரு வாட்டவர் ஸ்டேடியம் சொல்ல மாட்டாங்க இல்லை, ஆடிட்டோரியம் ஆர் வாட்டவர் அரீனா அந்த மாதிரி? இப்படி எதுவும் இல்லை, எனக்கு பெர்ஃபார்ம் பண்ண விட்டா எங்கே விட்டாலும் எனக்கு ஜாலியாக இருக்கும், அவ்வளோதான். ட்ரீம் கொலாபரேஷன் ஏதாவது இருக்கா? ட்ரீம் கொலாபரேஷன் எதுவுமே இல்லை, பட் ஆனால் நிறைய பேரோட கொலாப் பண்ணணுன்ற ஒரு ஆசை இருக்குது. மியூசிக் ப்ரொடியூசர்ஸ் கூட, லிரிசிஸ்ட் கூட, சிங்கர்ஸ் கூட. ஸோ இது மாதிரி நிறைய ஆசைகள் இருக்குது. யுவர் ஸ்டைலிஸ்ட்டுன்னு யாராவது இருக்காங்களா? ஏன்னா பயங்கரமாக வந்துட்டு வேறு மாதிரி ட்ரெஸ் பண்ணிலாம் நீங்கள் வந்து ஃபோட்டோ போடுறீங்க சோஷியல் மீடியாவில். ஸ்டைலிஷ், ஆமாம். இது எனக்கு ட்ரெஸ்ஸு வந்து நான் இது மாதிரி வேணும் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க, இது ஸ்டைல்னு சொல்லிட்டு ஒரு இது இருக்குது, பொட்டிக் இருக்குது, அதில் ஜெனிஃபர்னு ஒருத்தவங்க, அவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க. ஆமாம். இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது யூ விஷ் டு லேர்ன் பிளேயிங்? இப்போ தான் கீபோர்ட் கற்றுக்கலான்னு ஆசை வந்திருக்கு, பட் யுக்லேலே வாசிப்பேன், குட்டி கிட்டார், 4 string கிட்டார் வாசிப்பேன். பிக்கெஸ்ட் ஸ்ட்ரெங்க் வாட் டு யூ திங்க் இஸ் யோர்ஸ்? என் கூட இருக்கிறவங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம். பிக்கெஸ்ட் வீக்னஸ்? என்னோட டிப்ரெஸ்டு மைண்டு, அதுதான் பிக்கெஸ்ட். போயிடுதுன்ட்டு. ஆமாம், நான் ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவேன் அப்போது, மென்டலாகவும் சரி ஃபிசிக்கலாகவும். ஸோ அதுதான் என்னோடய வீக்னஸ். நானே தேவையில்லாமல் யோசிச்சுக்குவேன், அதுதான் என்னோடய வீக்னஸ்ன்னு நினைக்கிறேன். ஹவு டு யூ டீ ஸ்ட்ரெஸ்? அப்போது கேம் விளாடுவேன்,
கேம் விளாடுவேன். அப்புறம் அந்த டைமில் ஏதாவது பாட்டு ஏதாவது ஒன்று பண்ணுறது, மைண்டை டைவர்ட் பண்ணுறதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணுவேன். இப்போ அது புது பழக்கமாயிடுச்சு. அது இப்போ எழுதுறது, வேறு ஏதாவது பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறது, அது கொஞ்சம் அந்த இதுலேருந்தே நீ கொஞ்சம் தள்ளி வைக்குது. ஹாப்பியஸ்ட் மொமெண்ட்டுன்னு ஏதாவது இருக்கா சோஃபார்? நிறையா இருக்குது, அது எல்லாத்தையுமே செரிஷ் பண்ணுறேன். டாப் 3 குவாலிட்டிஸ் யூ வாண்ட் இன் யுவர் லைஃப் பார்ட்னர்? அது அப்படி நடக்கவே நடக்காது. நான் டாப் 3 குவாலிட்டிஸ் நம்ம ஒன்று நினப்போம், பட் அவங்களுக்கு வேறு விதமாக 3 குவாலிட்டிஸ் டாப்பில் இருக்கும். அதை நம்ம அக்செப்ட் பண்ணிக்க வேண்டியதான். எனக்கு இது வேணும் அப்படின்னு எதுவும் இல்லையா? எனக்கு இது வேணும்னா என்னை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். ஆமாம், கண்டிப்பாக நம்ம எதுவும் தப்பு பண்ண போகிறதில்ல, பட் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்றதை அவங்க புரிஞ்சிக்கணும். ப்ளஸ் அண்ட் மைனஸோட அக்செப்ட் பண்ணிக்கணுமா? ஆமாம், அட்லீஸ்ட் நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறத கேட்கணும் காது கொடுத்து. அது மாதிரியான ஒரு இது. எங்கள் அம்மா அப்பாவை வந்து பத்திரமா பார்த்துக்கணும், என்னோடய ஃபேமிலியை வந்து பத்திரமா பார்த்துக்கணும். அப்புறம் அதான் எல்லாத்துலேயும் ஒன்றா ட்ராவல் பண்ணணும். அவங்க ஃபேமிலியும் சரி, என்னோடய ஃபேமிலியும் சரி, எல்லாத்துலேயும் ஒன்றா. நம்ம ஊரை பொறுத்த அளவுக்கு ஃபேமிலிஸ் ஆர் ஈக்குவலி இம்பார்ட்டன்ட் இல்லை. அப்புறம் நம்ம 2 பேரும் ஜெல்லாகிறோம், ஃபேமிலிஸ் ஜெல்லாலனாலும் தென் லைஃப் கேன் பி ஹார்ட். ஃபேமிலியாக க்ரோ ஆகணும். அண்ட் ஃபியூச்சர் கோல்ஸ் ஃபைனலி எனக்கு வந்து என்னோடய சாங்ஸ் வச்சு ஒரு லைவ் அண்ட் கான்சர்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு கோல். இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்குது, அது நடக்கும் போது சொல்லுவீங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச். இட் ஹஸ் பீன் அன் அப்சல்யூட் ப்ளஷர் ஹேவிங் யூ டுடே. ஒரு யங் ட்ரீமர்லேருந்து செலிப்ரேட்டட் ஆர்டிஸ்ட்டாக உங்கள் ஜேர்னி ஹஸ் பீன் ட்ரூலி இன்ஸ்பைரிங் அண்ட் அமேசிங். ஸோ எல்லாத்தையும் நீங்கள் நிறைய டிட்டர்மினேஷன் அண்ட் யூ எம்ப்ரேஸ் சக்ஸஸ் வித் ஹியூமிலிட்டி. தட்ஸ் வாட் ஐ லைக் அபவுட் யூ, தட்ஸ் ஐ ஹவ் செட் இன் அண்ட் so many aspiring musicians can learn from. So, and we can't wait to see what's next for you. Bigger songs, more collaborations, and உங்களோட own songs-ஓட நீங்கள் லைவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. So, we wish you all the very, very, very best. Keep making music, keep inspiring, and I'm sure all your well-wishers will always be cheering for you. Thank you so much. Thanks invite பண்ணதுக்கு. And நீங்களும் வந்து இப்போ ஃபுல்லாக மோட்டிவேஷனல் வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கீங்க இன்ஸ்டாகிராமில். அதை பண்ணிக்கிட்டே இருங்க. அதான் உங்களுக்கு பிடிச்சிருக்கு, பட் இப்போ தான் அது பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கிதுல்ல. பாருங்கள், இப்போது பாட்காஸ்ட்லாம் பண்ணுறீங்க, எல்லாமே நீங்களும் நிறைய பேரை நிறையா விதத்தில் வந்து இன்ஸ்பயர் பண்ணிட்டு தான் இருக்கீங்க. அதை பண்ணிக்கிட்டே இருங்க. நிறைய பேர் ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கீங்க, அதை பண்ணிக்கிட்டே இருங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் என்னை இன்வைட் பண்ணதுக்கு. இது நீங்கள் கூப்பிட்டு இது மாதிரி கூப்பிட்டு அதை அக்னாலேஜ் பண்ணுறதுனால தான் எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் ஏதோ ஒன்று பண்ணுறோம், ஓகே அது தெரியுதுன்ற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு வருது. தேங்க்யூ, அந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கறதுக்கு. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. பாய்.